மனித சமுதாயத்தை மாற்ற வேணும்னு ஆரம்பிச்சோம். மக்களுக்கு மான அவமானம் உண்டாக்க வேணும்னு ஆரம்பிச்சோம். சிறுமரியாதை இயக்கம்னு ஆரம்பிச்சது அதுக்குத்தானே. அங்க இந்த தேச துரோகியா இருந்துட்டு வந்துட்டுமா, சோத்துக்கு இல்லாத அன்னக்காவடியா இருந்து இந்த வேலைக்கு வந்தோமா, பெரிய தேச பக்தனா இருந்தோம், காங்கிரஸ் தலைவனா இருந்தோம், சொந்தத்தில் பெரிய மனுஷனா பெரிய பிரபுவா இருந்தோம், தொண்டாற்றணும். அறிவு ஏற ஏற சுதந்திர உணர்ச்சிகள் வளர வளர எந்தெந்த துறையில நாம் உலகம் சமுதாயம் பழமை என்கிற முறையில அடிமைப்பட்டு கிடக்கிறோமோ அதையெல்லாம் மாற்றிக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் மனிதன். அறிவு பகுத்தறிவு இருக்குது. வணக்கம். இது கேள்வி களம். தந்தை பெரியாரின் 50வது நினைவு நாள் இந்த நாள். ஒரு தலைவர் மறைந்து 50 ஆண்டுகள் கடந்த பிறகு அவர் வாழ்ந்த காலத்தில் எந்த அளவுக்கு பேசப்பட்டாரோ, அவருடைய ஆதரவாளர்களாலும் அவருடைய எதிர்ப்பாளர்களாலும் எந்த அளவுக்கு இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறார் என்று பார்த்தால், வேறெந்த தலைவர்களை காட்டிலும் பெரியாரை பற்றி விமர்சனங்களும் அதிகம். அவருடைய கருத்துக்கள் அவர் வாழ்ந்த காலத்தை விட இந்திய அளவில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ் சமுதாயத்தை கடந்து பல தரப்பிலும் கூட அவருடைய கருத்தை உள்வாங்கி அதை ஆதரிக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். அவர் வாழ்ந்த காலத்தை விட 50 ஆண்டுகளுக்கு பிறகு பெரியாருடைய கருத்துக்கள் என்பது இன்றைக்கு இமயமலை வரை எதிரொலித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்திய அரசியலில் ஒரு காலத்தில் தமிழ்நாடு என்கிற வட்டத்திற்குள் மட்டும் இருந்த பெரியாரின் பெயர் இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் உச்சரிக்கப்படுகிறது. இந்தியாவின் தலைவர்கள் பலர் உச்சரிக்கிறார்கள். பெரியார் மறைந்த பிறகு பிறந்த இளைஞர்கள் இன்றைக்கு பெரியாரை வாசிக்கிறார்கள். அவரை ஏற்பவர்களும் அல்லது எதிர்ப்பவர்களும் வாசிக்கக்கூடிய, கருத்து சொல்லக்கூடிய ஒரு ஆளுமையாக பெரியார் இருக்கிறார். சமூக நீதி, சுயமரியாதை, மூட நம்பிக்கைக்கான எதிர்ப்பு, ஆதிக்கத்திற்கு எதிரான விடுதலை உணர்ச்சி, பல கோணங்களிலே பெரியார் இன்றைக்கு பரவலாக பேசப்படக்கூடிய, தேடப்படக்கூடிய ஆளுமையாக இன்றைக்கு இருக்கிறார். பெரியார் இன்றைக்கு வீச்சோடு பார்க்கப்படுவதற்கு இந்திய அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கருத்தியல் ஆளுமையாக, திசைகாட்டியாக நிற்பதற்கு காரணம் இந்தியாவில் இன்று மேலெழுந்திருக்கக்கூடிய இந்துத்துவ அரசியலினுடைய வளர்ச்சியா அல்லது திராவிட உணர்வு, சமூக நீதி உணர்வு, ஆதிக்கத்திற்கு எதிரான உணர்வு என்பது காரணமா என்கிற கோணத்தில் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் எழுத்தாளர் திரு நலங்கிள்ளி, எழுத்தாளர் திரு ராம்கி, பாஜகவினுடைய திரு புரட்சி கவிதாசன், கோவையிலிருந்து மனித உரிமை ஆர்வலர் வழக்கறிஞர் திரு பாலமுருகன், பெங்களூரிலிருந்து அரசியல் விமர்சகர் திரு சத்யன், இவர்களோடு பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் இணைய இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பொதுவாக விவாதங்களில் ரொம்ப நேரம் கடைசியாக பேசுகிறவங்களுக்கான வாய்ப்பு என்பது கடைசியாக வர்றதாகிடுது. முதல் கருத்தாக ஒவ்வொருத்தரும் 2 நிமிடம் அப்படின்ற அளவில் முதற் பார்வையை பதிவு செஞ்சிங்கன்னா அதற்கடுத்து நாம் போகலாம். பெரியார் இன்றைக்கும் நினைவு கூறப்படுவதற்கு எது அடிப்படையான காரணமாக இருக்கிறது? அவருடைய சமூக நீதி கருத்து இன்றைக்கும் தேவைப்படுகிறது அப்படின்றதுனாலையா, மதவாத அரசியல் இன்றைக்கு மேலோங்கி இருப்பதால் பெரியார் என்கிற ஒரு கருத்து அவர்களுக்கு ஆன்டிடோட்டாக தேவைப்படுகிறதா, வேறு சீர்திருத்தவாதிகள், பெரியார் அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்திய வேறு சீர்திருத்தவாதிகள், கிளர்ச்சியாளர்கள் அதன் பிறகு தோன்றாததனாலா, அல்லது இன்றைக்கும் அவருடைய சிந்தனை என்பது பாரதூரமான அளவுக்கு முற்போக்கானதாக இருப்பதால் இன்றைக்கு அவர் நினைவு கூறப்படுகிறாரா என்பதுதான் நம்முடைய முதலாவதான வினா. இவருடைய முதல் கருத்தாக நான் திரு பாலமுருகனுடைய கருத்தை கேட்கிறேன். 2 நிமிஷம் பாலமுருகன், ஒவ்வொருத்தரும் 2 நிமிஷம் சொன்ன பிறகு நம்ம அதுக்கு பிறகு விவாதிக்கலாம். திரு பாலமுருகன். பெரியாரை பொறுத்தளவு மிக முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா, இந்த சமூகத்தில் 2 வகையான கோட்பாடுகள் மேலோங்கி போயிட்டுருக்குதான் நான் பார்க்குறேன். ஒன்று த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு, விளக்குதல், சமூகத்தினுடைய வளர்ச்சியிலிருந்து எல்லாவற்றையும் விலக்கி வைப்பது. மற்றொன்று ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூஷன்,
என்று சொல்வது சமூகத்தின் வளர்ச்சியில் சமூகத்தினுடைய ஒரு வகையான ரிசோர்ஸ் எல்லாவற்றிலும் இந்த பரந்தப்பட்ட மக்கள் எல்லோரையும் உள்ளடக்கியதாக அந்த விஷயத்தை கொண்டு செல்வது. இந்த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் என்று சொல்வது என்பது பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய மதங்கள், நம்முடைய சாதி அமைப்பு, இந்த நாட்டிலே பழமையாக ஏற்கனவே இருந்த ஆட்சி செய்து கொண்டிருந்த கருத்தாக்கங்களை செலுத்தி கொண்டிருந்த பார்ப்பனியம் போன்ற சிந்தனைகள் இவையெல்லாம் என்ன சொல்கிறது என்றால், நீ பிறப்பால் தாழ்த்தப்பட்டவன் அல்லது நீ பிறப்பால் பிற்படுத்தப்பட்டவன் என்று சொன்னால் நீ கோயிலுக்குள் உள்ளே வராதே, உனக்கு கல்வி இல்லை, இந்த சமூகத்தினுடைய தொழில் செய்கின்ற உரிமை உனக்கு இல்லை, நீ இந்த தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்று சமூகத்தின் வளர்ச்சியில் மனிதர்களை விலக்கி வைக்கின்ற ஒரு போக்கு என்பது காலகாலமாக இருந்தது. ஆனால் ஜனநாயகம் என்ற போக்கு என்னவென்றால் ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூஷன். உனக்கு கல்வி இல்லையா, நான் உன்னை கல்வி கற்றுச் சொல்வதற்காக கல்விக்கூடத்தை திறக்கிறேன். உன்னால் படிக்க முடியவில்லையா, உனக்கு இடஒதுக்கீட்டை தருகிறேன். உனக்கு பள்ளிக்கூடம் செல்வதற்காக மிதிவண்டி வாங்கி தருகிறேன், கணினி வாங்கி தருகிறேன் என்று சொல்லி அவனை உள்ளடக்கிய வளர்ச்சியாக கொண்டு செல்வது ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூஷன். இதுதான் ஜனநாயகம். ஆனால் ஜனநாயகம் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இன்று வரை ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூஷன் என்று சொல்லுகின்ற எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகம் என்பது இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் தொடர்ந்து மானுட விடுதலைக்காக 1919களில் தொடங்கி ஏறக்குறைய இன்று வரை பெரியாரினுடைய குரல் இந்த சமூகத்தில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த குரல் என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் மனிதனுடைய சுதந்திரமான சிந்தனை தேவைப்படுகிறதோ, மனிதனுக்கு விடுதலை உணர்ச்சி தேவைப்படுகிறதோ, மனிதனுக்கு சுயமரியாதை தேவைப்படுகிறதோ, மனிதன் தான் விடுதலை ஒரு சுதந்திர காற்றை சுவாசித்து நடக்க வேண்டும், முற்போக்காக இருக்க வேண்டும், எல்லாரைப் போல சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகின்ற போதெல்லாம் யார் கருத்து முன்னே வருகிறது என்று சொன்னால் அது பெரியாரினுடைய கருத்து தான் வந்து கொண்டே இருக்கிறது. தன் வாழ்நாள் முழுவதும் இடைவிடாமல் மனிதர்களினுடைய விடுதலையை, மானுட சமூகத்தினுடைய சமத்துவத்தை முன்னிறுத்திய ஒரு மாபெரும் தலைவனாக அவர் இருக்கிறார். அதுதான் மிக முக்கியமானது. அந்த தத்துவம் என்பது அழிவில்லாத ஒரு தத்துவம். மனித சமூகம் என்பது மனிதர்கள் எப்பொழுதுமே சுயமரியாதை இல்லாமல் வாழ முடியாது, சமத்துவம் இல்லாமல் வாழ முடியாது, அடிமைத்தனமாக ஒரு மனிதன் வாழவே முடியாது. அப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதனை, ஒரு சமூகத்தை அடிமையாக்குகின்ற தத்துவங்கள் வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது பெரியார் என்ற அந்த ஆளுமை நம் முன்னால் வந்து நிற்கிறார். நம்மை அறியாமல் அவர் நம்மை பற்றி கொள்கிறார். நம்மை அறியாமல் இந்த சமூகத்திற்கு அவர் தேவைப்படுகின்ற ஒரு மாபெரும் சிந்தனையாளராக இருக்கிறார். பெரியாரை பார்க்கின்ற பொழுது ஒரு விசால பார்வையால் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இந்த நாட்டில் எங்கெல்லாம் அடிமை விலங்குகள் பூட்டப்பட்டு இருக்கிறதோ சமூகம், அங்கெல்லாம் பெரியார் ஏதோ ஒரு வகையில் குரல் கொடுத்த ஒரு மனிதனாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் நெடிய வாழ்க்கையை நாம் படிக்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் மனிதனுக்கு பாதிப்பு வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஆதிக்கம் ஒருவனை ஆட்சி செய்கிறதோ, அப்பொழுதெல்லாம் அந்த ஆதிக்கத்தை எதிராக ஒற்றை குரலாக எழுப்பி அது ஒரு மாபெரும் குரலாக மாறிய ஒரு சக்தியாக பெரியாரினுடைய ஒரு குரல் இருப்பதை நான் பார்க்கிறேன். முதலாக சமூகத்தில் அநீதி நடக்கின்ற பொழுது அதை கண்காணிக்கின்ற ஒரு வாட்ச்டாக் என்று சொல்லுகின்ற அளவில் அதை கண்காணிக்கின்ற முதல் ஆளாக, காவல்காரனாக, சமூகத்தை காக்கின்ற காவல்காரனாக இருந்து குரல் கொடுத்தவராக தந்தை பெரியார் இருக்கிறார் என்பதை பார்க்கிறேன். எனவே அந்த ஆளுமை என்பது மிக விசாலமான ஒரு ஆளுமை, ஜனநாயகத்திற்கான ஒரு ஆளுமை. எப்பொழுதெல்லாம் ஜனநாயகம் என்பது உண்மையாக வர வேண்டும் என்று சொன்னால் பெரியார் என்ற ஒரு ஆளுமையை உள்ளடக்கினால்தான் இந்த ஜனநாயகம் என்ற ஒரு கருத்தும், சுதந்திரம் என்ற ஒரு கருத்தும், சுயமரியாதை என்ற ஒரு கருத்தும் மனிதனுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சக்தி பெரியார். எனவே அவர் தொடர்ந்து எல்லா காலகட்டத்திலும் வந்து கொண்டே இருக்கிறார். என ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். 1929 நினைக்கிறேன் செங்கல்பட்டு மாநாட்டில் பெரியாருடைய அந்த இடத்துல கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள், முதல் தீர்மானம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானம், பெண்களுக்கு வேலை வேண்டும், ஆசிரியர் பணி என்பது பெண்களுக்கு தரப்பட வேண்டும், எல்லா இடங்களிலும் பெண்களை சமமாக நடத்தப்பட வேண்டும், சமமாக அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற பல தீர்மானங்கள் வருகிறது. இப்போ இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்களை எல்லாம் ஒரு சமூகம் அதற்கு முன்னாடி யோசித்தே பார்த்ததில்லை. பெண்களுக்கு வேலை தர வேண்டும், பெண்களுக்கு சொத்து தர வேண்டும் என்பதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் பெரியார் அவர்கள் முன்னெடுத்த அந்த பெண்கள் சமத்துவம், சாதிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லா பெண்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும், எல்லாரும் வேலைக்கு போகணும், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் அறிவாளர்களாக மாற வேண்டும், சுதந்திரமாக இருக்க வேண்டும்,
வீட்டில் கூட அடிமையாக இருக்கக்கூடாது என்று சொன்ன அந்த தத்துவங்கள் எல்லாம் ஒரு மானுட சமூகத்தின் விடுதலைக்கானது. பெண்களை தவிர்த்து விட்டு ஒரு மானுட சமூகத்தினுடைய விடுதலை, ஜனநாயகம் இதெல்லாம் யோசித்தே பார்க்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு விசாலமான ஒரு சிந்தனை, ஒரு பரந்த சிந்தனை என்பது அவருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. எனவேதான் பெரியார் தொடர்ந்து பேசலாம். மற்றவருடைய கருத்தையும் கேட்டுறேன். நான் மற்றவருடைய கருத்தையும் கேட்டுறேன். திரு ராம்கி. பெரியார் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. திரு பாலமுருகன் சொன்னதோட அந்த இன்க்ளூஷன்ங்கிறத அதை பொறுத்து வச்சு தான் நான் சொல்கிறேன். என்றைக்கு ஒரு ஆன்மீகவாதியால் தான் இன்க்ளூஷன் பற்றியே யோசிக்கவே முடியும். ஒரு மதவாதி தான் வந்து பிரிவினை பற்றிலாம் பேச முடியும். ஆனால் ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லும்போது அந்த இன்க்ளூஷனுங்கிறது வந்துடுது. ஸோ அந்த வகையில் பெரியார் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி, ஒரு பெரிய சோஷியல் இன்ஜினியர், ஒரு ரேஷ்னல் திங்கர், ஒரு சுயசிந்தனையாளர். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு மனிதர் இருந்தார். இவர் வந்து ஒரு வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக பல விஷயங்களை பேசினாருங்கிறத இன்றைய தலைமுறை வந்து ஒரு அதை கேட்டாலே பிரமிக்கிறார்கள். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பல்வேறு தலைப்புகள், பல்வேறு துறை சார்ந்த விஷயங்களை தொட்டு பேசியிருக்கிறார். அதனால் அவர் வந்து எதை பற்றி பேசினாலும் பெரியார் வரக்கூடியவர் தான். இப்போ அதனால தான் அவர் தொடர்ந்து பேசுபொருளாகவே இருந்துகிட்டு இருக்கார். அவர் பல்வேறு விஷயங்கள் இன்றளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது. அந்த ரெலவென்சிங்கிறது வேறு எந்த தலைவர்களோ ஒரு சில தலைவர்களால் மட்டுமே அந்த ரெலவெண்ட்டாக இருந்திருக்க முடிஞ்சது. இன்றைக்கும் ஸ்டில் ரெலவெண்ட்டாக இருக்கார். ஆனால் இன்றைக்கு அவர் சர்ச்சைக்குரிய விஷயமாக அவரை நம்ம முன்வைக்கிறது வந்து அந்த பிராமண எதிர்ப்பு, கடவுள் எதிர்ப்புங்கிற விஷயங்கள் தான் வந்து அவருக்கு வந்து எதிராகவோ இல்லை அவர் சர்ச்சைக்குரிய மனிதராக வெளிப்படுத்தினார். அதை ஒட்டி தான் நம்ம இன்றைக்கு அரசியலே கட்டமைக்கிறது. அதை பற்றி நம்ம அது 2வது ரவுண்டில் விரிவாக பார்க்கலாம். ஆனால் வந்து பெரியார் என்பவர் தவிர்க்க முடியாதவர். பல்வேறு துறைகளை அவர் சார்ந்த பங்களிப்பை வேண்டி பார்க்கும்போது நிச்சயமாக தவிர்க்க முடியாத ஆளுமை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இந்திய வரலாறுல மேக்கர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு ராமச்சந்திர குஹா எழுதினார். நவீன இந்தியாவை உருவாக்கிய சிற்பிகள். அதில் ஒருவராக 20 பேரில் பெரியாரை பண்ணுறார். பட் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது என்னவாக இருக்கிறது, ஏன் இன்னமும் பேசு பொருளாக இருக்கிறார் அப்படின்றதான் இன்றைக்கி நாம் அதிகமாக பேச வேண்டிய ஒன்று. அது வழக்கொழிந்து போன சிந்தனையை கடந்துட்டாரா அல்லது அவருடைய தேவை என்பது அதிகரிச்சிருக்கா அப்படின்ற கோணங்கள் முக்கியம். திரு நலங்கிள்ளி, இப்போ இந்த தலைப்பு நீங்கள் தொடங்கும்போது சொன்னீங்க, அது மாதிரி இந்துத்துவ வளர்ச்சினால் வந்து பெரியாருடைய தேவை அதிகரிச்சிருக்கா அல்லது சமூக நீதிக்கான தேவைன்ட்டு. ஆனால் பெரியாரே வந்து இப்போ முழுக்க படித்தோம்னா என்ன தெரியும்னா, இந்துத்துவமும் சமூக நீதிக்கான குரலும் வந்து இந்துத்துவ எதிர்ப்பும் சமூக நீதிக்கான குரலையும் வந்து பெரியார் ரெண்டையும் வெவ்வேறு பார்க்கல. அவர் இந்தியாவே வந்து ஒரு இந்துத்துவ கட்டமைப்பாக தான் பார்த்தார். இந்திய கட்டமைப்பே ஒரு பார்ப்பனிய கட்டமைப்பு, சாதியத்துக்கான கட்டமைப்பு, அப்படி தான் வந்து பெரியார் கணிச்சார். அந்த வகையில் பார்த்தா இந்திய அளவில் வந்து ஒரு சிறுத்தவாதி அப்படிங்கிறதுல அடக்கவே முடியாதவரை ஒரு புரட்சியாளர் தான் நம்மளால் வர்ணிக்க முடியும். ஏன்னா வந்து 3000 ஆண்டு தமிழக வரலாற்றில் பெரிய அளவுக்கு ஒரு தலைவர் வரலை, அதுக்கப்புறம் யாரும் வரலை அப்படிங்கிறத வந்து பெரியாருக்கான தேவை வந்து இன்னும் அதிகரிச்சிருக்குங்கிறது தான் காமிக்குது. நம்ம வந்து பெரியாரோட முழுக்க புரிஞ்சதுக்கான ஒரு இடத்துக்கு நம்ம இன்னும் போகல, முழுக்க உள்வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் தான் அவரோட பணிகளை நம்ம நிறைவேற்ற இடத்துக்கு வர முடியும்னு நினைக்கிறேன். இல்லை, துணுக்கு தோரணங்களா அங்கொன்றும் இங்கொன்றுமா கிடைக்கிற ஏதேனும் ஒன்றை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் புரிந்து கொண்டு அவரை விமர்சிக்கக்கூடியவங்களையும் பார்க்குறோம். ஆழமாக வாசிக்க வேண்டிய தேவை ஒரு பக்கம் இருக்குது. அப்படியே வரக்கூடிய விமர்சனங்களும் இருந்துட்டு தானே. இப்போ இன்றைக்கி வந்து நேற்று நம்ம வந்து பெரியார் நினைவாக ஒரு சின்ன பதிவு தான் போட்டேன். இது மாதிரி பெரியாருங்கிற வந்து ஒரு சூரிய கதிர் வந்து தமிழர்கள் தலையில் படாட்டி ஒரு தமிழ் தேசியங்கிற கருத்தே தமிழ்நாட்டில் விளைஞ்சிருக்காதுன்னு போட்டபோது ஒரு பெருமளவுக்கு வந்து எதிர்ப்பு தான் பதிவாச்சு. அது காரணம் வந்து பெரியார் தவறான முறையில் கற்பிக்கப்பட்டிருக்கிறார் இந்துத்துவ சக்திகளால். நான் நேரடியாகவே நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன், இந்துத்துவ சக்திகளால் அல்லது அவர்களுடைய முகவர்களால் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். வந்து எல்லாம் நாயுடு, நாயக்கர், அவர் தமிழரே கிடையாது, திராவிட தலைவர்னு போடுங்க அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க. அப்போ வந்து பெரியார் யாரு அப்படிங்கிறத நம்ம கொண்டு போய் சேர்க்கல மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டதுனால தமிழ் தேசியத்துடைய ஒரு முன்னோடியாக நீங்க அவரை பார்த்து போடுறீங்க. தமிழ் தேசியத்துடைய முன்னோடி இந்திய அளவிலேயே சாதியத்துக்கும் இந்த இந்திய கட்டமைப்புக்கான அந்த வந்து விண்டுரைத்த ஒரே ஒரு பெரிய விஞ்ஞானி பெரியார் தான். நான் அவரை எப்படி வர்ணிப்பேன்னா, தந்தை பெரியார் தமிழ் தேசிய அறிவியலர்னு சொல்லுவேன். அவர் வந்து ஒரு இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு உலக அளவிலேயே கூட நான் சொல்லுவேன், ஒருத்தர் வந்து ஒரு மெய்யியலை வந்து உருவாக்கி கொடுத்தவரும் களத்தில் வந்து போராளியாகவும் இருந்தவரும் அதை பரப்புரை பண்ணவர் ஒரே மனிதர் வந்து பெரியார் தான். அன்னைக்கு வந்து ஒரு தேசிய இன உரிமை, சுயநிர்ணய உரிமைன்னு லெனின் பேசுகிற விஷயங்களை வந்து பேசுகிறவங்க கூட அன்றைக்கி இந்திய ஒற்றுமை அப்படிங்கிற தளத்தில் நின்று தேசிய சுயநிர்ணய உரிமை அப்படிங்கிறத பற்றி பேசாத ஒரு காலகட்டத்தில் பெரியாருக்கு வந்து லெனின் தெரியாது, யாருமே தெரியாது. ஆனால் அவர் வந்து இந்தியங்கிறத இன்றைக்கி ஏற்றுக்கிட்டதே கிடையாது. அவர் வந்து ரெண்டையும் ஒன்றா தான் பார்த்தார். அவருடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு பார்ப்பதே இந்திய கட்டமைப்புக்கும் சாதியத்துக்குமான தொடர்பு அல்லது தமிழ்நாடு விடுதலை
அதுலேருந்து சாதிய விடுதலை ரெண்டுக்குமான தொடர்பை சொன்ன ஒரே தலைவர் வந்து இந்தியாவில் பெரியார் மட்டும்தான். இது வந்து அப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்து பெரியாருக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்க. இல்லாட்டி அமைதியாக இருக்கலாம். வந்து அவரே துறந்த ஒரு சாதியை நாயக்கர் நாயுடு அப்படின்னு சொல்கிறதும், தேசிய இனம்னா என்ன, அவர் தமிழர்னா யார், அவர் கன்னடர்னு சொல்லி பழிக்கிறது இருக்கு இல்லையா. இப்போ தமிழர்னா வந்து அதுக்கான இன வரையறை தெரியாதவங்கலாம் வந்து ஏதோ ஒரு காலத்தில் அவங்க தலைமுறையில் யாரோ ஒருத்தர் பேசுகிற மொழியை வைத்துக்கொண்டு அவரை வந்து கன்னடர்னு பழிக்கிறது, தமிழ்நாட்டை வந்து துரோகம் பண்ணிட்டாரு வந்து ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை வந்து யாருன்னு ஒரு நண்டு சிண்டுகளாக இன்றைக்கி யாருன்னு பெரியாருங்கிறது எவ்வளோ பெரிய ஆளுமை. முதல்ல வந்து ஒரு முழுக்க படித்து, நீங்கள் முதலே சொன்ன மாதிரி முழுக்க அவரை படித்து அவர் கருத்துக்களை தெளிந்த பிறகு பேசலாம். அப்போ வந்து பொதுவாக வந்து பெரியார் மேலே வந்து ஒரு பகைவர்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுங்கிறது இன்றைக்கி பெரும்பாலும் சொல்கிறதுங்கிறது வெள்ளைக்காரனை வந்து அவர் ஆதரித்தார், இங்கிலீஷ்காரனை வந்து இங்கேயே இருக்கணும்னு சொன்னார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. நம்ம ஒன்றும் மறைக்க வேண்டியதில்லை. பெரியார் வந்து வெள்ளைக்காரங்கள் இருக்க சொன்னார், டெல்லி வேண்டாம் லண்டன் தலைநகராக இருக்கட்டும்னு பெரியார் சொன்னார். அதுக்கு காரணம் திரும்பவும் நான் சொல்கிறேன், அவருக்கு மிக தெளிவாக தெரியும் இந்தியாவும் தனக்கு அயல் நாடு தான், இங்கிலாண்டும் அயல் நாடு தான். அவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து உள்ளே வந்தபோது நான் இந்த இந்தியாவோட சேர்ந்துருந்தேனா, அப்படி போகும்போது நீங்கள் வந்து வேற வேண்டிய நான் ஒப்படைச்சிட்டு போகிற, இது பஞ்சாயத்து வந்து உனக்கு எனக்கும் தான் அப்படிங்கிற மிக தெளிவாக இருந்தார். இந்தியாவுக்கு கிடைச்சது விடுதலை இல்லை, இருக்கிறது வந்து டெமோக்ரஸி இல்லை, இது வந்து ஒரு மேடோவர் பார்ப்பன பனியா ஆதிக்கத்துக்கிட்ட அந்த அதிகாரத்தை கைமாற்றி விடக்கூடிய ஏற்பாடுன்னு அவர் கணித்தார். இன்றைக்கி அதிலிருந்து கடந்து ரொம்ப தூரம் நாடு பயணப்பட்டிருக்கு. இன்றைக்கி வேற ஒரு கான்டெக்ஸ்டில் பெரியாரை பேச வேண்டிய தேவையும் கூட அதிகரிச்சிருக்கு. நம்ம மற்ற விருந்தினருடைய கருத்தை கேட்டலாம். திரு புரட்சி கவிதாசன், உங்கள் கோணம். வணக்கம். அதாவது பெரியார் ஈவே ராமசாமி அப்படிங்கிற ஒருவரை ஒரு அனைத்து நோய்களுக்குமான மருந்தாக பார்ப்பது என்பது ஒரு மடமை. அந்த மடமை தான் இப்போ தமிழகத்தில் மிச்சம் இருக்குது. நான் இவ்வாறு சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். பெரியார் ஈவே ராமசாமி அவர்களை ஒரு சீர்திருத்தவாதி என்று எடுத்துக்கொள்வதிலோ அல்லது ஒரு தலைமை பண்பு மிக்கவர் என்று பார்ப்பதிலோ ஒரு ஆளுமை நிறைந்தவர் என்று சொல்லுவதிலோ அவர் ஒரு போராட்ட குணமிக்கவர் அப்படின்னு சொல்வதிலோ எனக்கு இரண்டு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் பெரியாரை ஒரு சர்ம ரோக நிவாரணியாக எடுத்துக்கொள்பவர்களை பார்த்தால் எனக்கு நகைப்பாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அரசியல் என்பது அறிவியல். அந்த அறிவியலோடு அரசியலை பார்த்தால், அவர் சொன்னதாக சொல்லப்படுகிற பகுத்தறிவு கொண்டு அவரை அளந்து பார்த்தால் அல்லது படித்து பார்த்தால் அல்லது பகுத்து பார்த்தால் பெரியார் அவருடைய வரலாறு என்பது ஒரு முரண்பாடுகளுடைய மொத்த வடிவமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆரம்பத்தில் தன்னுடைய அரசியலை இந்து சமய துறையினுடைய சார்ந்த ஒரு பொறுப்புக்கு அறங்காவலராக பொறுப்பேற்று கொண்டவர். அதில் திறம்பட பணியாற்றியவர். ஈரோடு தேவஸ்தானத்துடைய அறங்காவலராக இருக்கிறார். அதில் சிறப்பாக பணியாற்றுகிறார். அங்கே கொள்ளையடிக்கிற கும்பலை எல்லாம் கட்டுப்படுத்துகிறார். அது கோவில் உண்டியலை பத்திரமாக சேமித்து வைக்கிறார். இந்துக்களுடைய உணர்வு புண்படாமல் அந்த கோவிலுடைய அறங்காவலராக சிறப்பாக திகழ்கிறார். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின்பால் ராஜாஜி அவர்களால் இழுத்து செல்லப்படுகிறார். அப்புறம் காங்கிரஸ் பேரியக்கத்தில் காந்தி அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் முரண்பாடு ஏற்பட்ட பிறகு அந்த முரண்பாட்டை காரணமாக வைத்து வெளியேறுகிறவர். நம்ம நண்பர்கள் சொன்னது மாதிரி பார்ப்பன பனியா அப்படின்னு சொல்கிறது பனியா. தமிழ்நாட்டில் பனியாக்கள் இல்லை. ஆகையினால பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம் அல்லது சுயமரியாதை இயக்கம் அல்லது பகுத்தறிவாளர் இயக்கம் இவ்வாறு காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து தன்னை துணித்து கொண்டு அதற்கு பிறகு தான் பிறந்த இயக்கமான காங்கிரஸையே அழித்தொழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை சட்டைக்கு கதர் சட்டைக்கு பதிலாக கருப்பு சட்டை, அப்புறம் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு அவர் வந்து நம்ம சொன்னது மாதிரி பெண்கள் விடுதலை என்பது யாருமே பேசாதது கிடையாது, சுயமரியாதை என்பது யாருமே பேசாதது கிடையாது, மறுமணம் என்பது யாருமே பேசாதது கிடையாது, குழந்தை திருமணம் தடுப்பு என்பது யாரும் சொல்லாதது கிடையாது. ஆரிய சமாஜத்துடைய வரலாற்றை புரட்டி பார்த்தால் ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், அது மாதிரி வீரத்துறவி விவேகானந்தர், பாரதியார், பாரதிதாசன், வள்ளலார், மறைவு திருவிக்கா,
அது மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வள்ளுவர் தொடங்கி வள்ளலார் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் பேசியதை எல்லாம் விட பெரிய சீர்திருத்த கருத்துக்களை ஒரு புதிதாக கண்டுபிடிக்கவில்லை. நான் சொல்றது என்னன்னா, இப்போ மார்க்ஸ் அப்படின்னு சொன்னால் அரசியலில் உலக அளவிலே மார்க்சியம் என்று ஒரு இயல் புரட்சி கவிதாசன் அவர் ஒரு அரசியல் தலைவருக்கு பல படிநிலைகள் இருக்கிறார். ஒரு 95 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு தலைவருக்கு ஒரு அவருடைய இளமை காலத்தில் இருந்த அதே சிந்தனை தான் கடைசி வரையில இருந்ததா அப்படின்னா இருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப நீங்களே அரசியல் இருக்கீங்க, ஒரு 10 ஆண்டுகளுக்கு அரசியல் இருக்கலாம். பெரியார் வந்து ஒரு நிமிஷம் நான் என்ன கேட்க வரேன்னா, அது பரிணாம வளர்ச்சியா முரண்பாடா இல்ல இல்ல ஒரு பாயிண்ட் வரேன், ஒரு நிமிஷம். பெரியாருடைய தொடக்கம் வந்து ஒரு பக்தராக தொடங்குறாரு, காங்கிரஸ்காரரா வர்றாரு, நீதி கட்சிக்கு போறாரு, சுயமரியாதை இயக்கத்தை இருக்கிறாரு, திராவிடர் கழகத்தை தோற்றுவிக்கிறாரு. ஆனால் ஒரு தலைவருடைய நெடிய பயணம், இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஒரு பெண் விடுதலை அவருக்கு முன்னாடி பேசலையா, குழந்தை திருமணத்தை தடுப்பு வேற யாரும் பேசலையா, ராஜாராம் மோகன் ராய் பேசலையா, விதவை மறுமணம் பேசலையான்னா, எந்த தலைவர் பேசியது அழுத்தம் திருத்தமாக பசுமரத்தாணி மாதிரி மண்டையில் அடித்தது மாதிரி மக்கள் மனதில் ஏறியது, எது பெரிய அளவில் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு கலெக்டிவ் கான்சியன்ஸை உலுக்கியது, எது ஒரு பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க முரண்பட்ட நிலைப்பாடுகள் பல நேரங்களில் இருந்தாலும் கூட அடிநாதமாக ஜாதி ஆதிக்க எதிர்ப்பு, பெண்களுக்கான விடுதலை, சுயமரியாதை சார்ந்த ஒரு வாழ்வு, மூடநம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற சிந்தனை, இந்த அடிப்படை கூறுகள்ல இருந்து பெரியார் எந்த காலகட்டத்திலையும் நழுவலையா சார்? அதான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு திராவிடர் கழகம் என்று ஆரம்பித்தார். இந்த திராவிடர் அப்படிங்கிறத யார வரையறுக்கிறார்? இதில் எந்தெந்த தேசிய இனங்கள் வருகிறது? ஏற்கனவே ஒரு நண்பர் பேசும்பொழுது தமிழ் தேசியத்திற்கு வித்திட்டவர், தமிழக நிர்ணய உரிமைக்கு வித்திட்டவர் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அபத்தமானது. தமிழ் தேசியத்திற்கு வித்திட்டவர் பெரியார் அல்ல, சுயநிர்ணய உரிமைக்கு வித்திட்டவர் பெரியார் அல்ல. தேசிய இனங்களுடைய சுய நிர்ணய உரிமை என்பது வேறு. அதனால நீங்க இப்ப தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் இருக்கிறாங்க. அது மாதிரி விதவை திருமணம்னா அதுக்கு சதி தடுப்பு சட்டம் என்று சொன்னால் இல்ல இல்ல, நீங்க பெரியார் எங்கே வெற்றி பெற்றார் என்றால், நான் சொல்லி முடிச்சிடறேன் தயவு செய்து என்னுடைய கருத்தை கொஞ்சம் விட்டுருங்க. அதாவது பெரியார் எங்கே வெற்றி பெற்றார் என்றால், பெரியாருடைய சிஷியர்கள் இங்கே ஆட்சி கட்டில் அமர்றாங்க. 67 திமுக ஆட்சி பீடத்திலே அமராவிட்டால் பெரியார் வந்துட்டு இந்திய வரலாற்றில் நீங்க ஆகச்சிறந்த 20 தலைவர்கள் ஒருவரா, அப்புறம் இன்க்ளூசிவ் ஆல் அல்லது எக்ஸ்க்ளூசிவா, அப்படி இன்க்ளூஷன் அப்படிங்கிறது அந்த கான்செப்டே இந்துத்துவா கான்செப்ட் தான். அதாவது ஏகன் அநேகன் அப்படிங்கிறது, உருவம் அருவம். உலகநாதன்கிற பேர் இந்து மதத்தில் தாங்க வைக்கிறாங்க. உலகநாதன், உலகத்தையே ஒன்றாக பார்க்கக்கூடிய தன்மை. இன்க்ளூசிவ் ஆல். அதுல வந்து 5ல ஒருத்தர் அன்டச்சபிள் இந்தியால. அதனால எங்க இருந்து வந்தது? சக மனிதனை பார்க்காம சக மனிதனை பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுன்னு சொல்றது எங்க இருந்து வந்துச்சு? அது எதனுடைய ஒரு பகுதி? அங்க இருந்து வந்ததுங்கிறதுக்கு என்ன அடிப்படை வச்சிருக்கீங்க? நான் கேக்குறேன். அன்டச்சபிலிட்டி இன்க்ளூசிவா திரும்ப திரும்ப இப்படிதாங்க சொல்றீங்க. அதாவது தீண்டாமை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படணும். ஜாதி அடுக்கு, பிற்போக்கு தனங்கள், ஒருத்தருக்கு பிரிவிலேஜ் கிடைக்கிறதும் இன்னொருத்தர் வந்து அழுத்தப்படுறதும் அதுல மாற்றமே இல்லைங்க. ஆனால் இந்த கண்மூடி பழக்கங்களுக்கு காரணம் வேதம் என்பது, அல்லது தீண்டாமைக்கு காரணம் வேதம் என்பது, ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் வேதம் என்பது, அதுதான் ஏற்றுக்க முடியல. யாரு இந்து மதத்துடைய அத்தாரிட்டி? ஏங்க இஸ்லாத்துக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குங்க, திருக்குரான் இருக்கு. சரி, எதன் பெயரால் அதை நிலைநிறுத்தினாங்க அப்படின்றத பாப்போம். நம்ம அடுத்த சுற்றுல விரிவா பேசுவோம். திரு சத்யன், அத்தாரிட்டியே இல்லங்க, இந்து மதத்துக்கு அத்தாரிட்டி இல்லைன்னா ஹிந்து வாழ்வியல்ல யார் எழுதுறாங்க? இன்னைக்கு வரையிலும் ஆகமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல வழக்குகள் வருது. ஹிந்துல இருக்கிற ஒரு பக்தர் கோயில் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னா ஆகமா அதை ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆகமா அப்படி நீங்க வந்து ஒரு கோடே இல்ல அப்படின்னு சொன்னா இதுக்கு அத்தாரிட்டியே இல்லைன்னா ஆகமா எங்க இருந்து வந்தது? ஆகமத்தை யார் எழுதுனாங்க? அதை யார் கொஸ்டின் பண்ணா? நான் கேட்கிறேங்க. இந்த முன்னாடி பேசையில சொன்னீங்க பெண்கள் சொத்துரிமையை பற்றி அவர் தான் பேசினார்னு. ஏங்க நீங்க தமிழ் அகநானூறு புறநானூற்றை எடுத்து பாருங்க. 70,000க்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் படியெடுக்கப்படுகிறது.
அந்த கல்வெட்டுல எத்தனை பெண்கள் அகநானூறு புறநானூறு காலம் என்ன? அகநானூறு காலத்துல எல்லாம் படிச்சிருந்தாங்க பாருங்க. ஒரு பெண்ணுக்கு உரிமை இல்லாம பெரியார் வாழ்ந்த காலம் 1900 ப்ராப்பர்ட்டி ரைட் இல்லாம பெரியாருடைய வாழ்ந்த காலத்தை எடுத்துக்க சார். முடியும், கொடையளிக்க முடியும். 897 இருந்து எல்லா கோவில்லையும் 1973 வரையிலான காலம் எடுத்துக்கங்க. அன்றைக்கு பெண்களுக்கு சொத்துரிமை இருந்ததா? அன்றைக்கு தமிழர்கள் இந்தியர்கள் எவ்வளவு பேர் படித்தவர்களாக இருந்தாங்க? இருந்ததுங்க, இருந்தது. கல்லணையில எத்தனை பேர் ஆங்கிலம் படிச்சவங்க? எத்தனை பேர்? தமிழ்நாட்டுல பள்ளிக்கூடம் எவ்வளவு இருந்தது? வேண்டாம். நீங்க வந்து சொல்றேங்க, இதற்கு முன்பு கல்வி இல்லையா? இதற்கு முன்பு படிக்கலையா? பெண் உரிமை, பெண்களுக்கு சொத்து இல்லையான்னா பெண்களுக்கு இப்பதானே சார் சொத்துக்கு பார்லிமெண்ட்ல சட்டம் போடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி செங்கல்பட்டு மாநாட்டுல தீர்மானம் போடுறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சிந்தனையே இல்லையே. பெண்களுக்கு சட்ட உரிமை 1929 பெரியார் தீர்மானம் போடுற காலத்தில் பெண்களுக்கு சொத்து வரலாற்று திரும்பி பாருங்க. சொல்ற அகநானூறு புறநானூறு காலத்துக்கு பின்னாடி மூவேந்தர்கள் தான் ஆண்டாங்க. சேர சோழ பாண்டியர்கள் காலத்துல தமிழர்களில் எவ்வளவு பேர் படிச்சவங்க இருந்தாங்க? அரசுரிமை இருந்திருக்கு. சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் பெண்களுக்கு என்ன சொத்து இருந்தது? என்ன சமத்துவம் இருந்துச்சு? என்ன உரிமை இருந்தது? சேர சோழ பாண்டியர்கள் காலத்துல குழந்தை திருமணம் இருந்துச்சு. தவறாகவே இல்லையா? நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் மற்றவங்களுடைய கருத்தை நான் கேட்டு வரணும். ஒரு நிறைவான விஷயத்தை சொல்லிடுறேங்க. தொடர்ந்து பேசலாம் சார். தொடர்ந்து நம்முடைய ரெண்டு பேரோட உரையாடலாம், அது மாத்த வேண்டாம். மற்றவங்களுடைய கருத்தை கேட்டுறேன். திரு சத்யன். அதாவது பெரியார் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு சர்வரோக நிவாரணியா பாக்குறாங்க அப்படின்னாரு. அதாவது எந்த ரோகம் இருக்கு, என்ன வியாதி இருக்கு அப்படிங்கறத பார்த்தா அந்த வியாதிக்கான மருந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு வியாதிக்கும் மருந்து வந்து அவர் தான். அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. தீண்டாமை அப்படிங்கறத எடுத்துக்கலாம், வர்ணாசிரமம் அப்படிங்கறத வழியா வர்ற அந்த சாதிய அடுக்கு நிலையை எடுத்துக்கலாம், அந்த வர்ணாசிரமத்துக்குள்ளே இல்லாம இந்த வர்ணத்தை விட்டே நீ வெளியே இருக்க அப்படிங்கிற மாதிரி வச்சதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சாதிய வன்முறைகளை வந்து நம்ம மனசுல அப்படி திணிச்சு வச்ச விஷயங்களை எடுத்து வச்சுக்கலாம். இத்தனை வருஷம் கழிச்சும் இன்னும் தீட்டு அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதை எடுத்துக்கலாம், கற்பு அப்படின்னு சொல்ற வார்த்தையை எடுத்துக்கலாம், சமூக நீதி அப்படின்ட்டு பேசினாலே அது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி பாக்குறாங்க இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். சமூக நீதியை பத்தி பேசினா இவன் வந்து இந்துக்கு எதிரி அப்படின்ட்டு சொல்றான் பாத்தீங்களா, அதை வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து பெரியார் தான் ஆன்டிதீசிஸ், அவர் தான் அதற்கான மருந்து, அருமருந்து. இது அவரை இதுக்கு முன்னாடி பேசின அண்ணா, அவர் பேர் புரட்சி கவின் இருக்கு, அதனால பாவேந்தர் வந்து ப்ராபப்ளி ஹிட்டிங். அவர் அறியாமலே அவரோட கருத்துக்கள் வந்து அவருக்கு வந்து வந்திருக்கலாம், தெரியல. பாவேந்தரே அதனாலதான் வந்து பெரியாரை வந்து அவ்வளவு பெரிய தலைவரை ஏற்றுக்கிட்டு அத்தனை விஷயங்களை வந்து அடிச்சு வந்து நிறுத்தினார். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ட்டு நம்ம வந்து சொல்ற, இன்னைக்கு எப்படி பெரியார் ரெலவென்ட் அப்படின்ட்டு கேட்கிற கொஸ்டினுக்கு இதுக்கே பதில் இருக்கு இல்லையா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டு இருக்கோம். அதை இன்னைக்கு வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு நிறுத்தி வைக்கிறாங்க, ஆகமோங்கிறாங்க. அதை எழுதுனது யாருன்னு கேட்டா பதில் இல்ல. இவங்க சொல்ற அதே கொஸ்டினை தான் நானும் கேட்கிறேன். இந்து அப்படிங்கிறதுக்கு வரையறை என்ன? இப்ப சங்கராச்சாரியார், பூரி சங்கராச்சாரியாரும் காஞ்சி சங்கராச்சாரியாரும் ஒரே இதை வந்து ஒத்துக்குருவாங்களா? வைஷ்ணவம் சைவம் அப்படின்ட்டு ஏன் ரெண்டா இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்குருவாங்களா? நான் கும்பிடுற ஏன் சாமி நாட்டார் குல வழக்கு அப்படின்ட்டு இருக்கிறத வந்து ஏத்துக்குருவாங்களா? காளியாத்தா மாரியாத்தா அப்படின்ட்டு இருக்கிறத வந்து நம்ம வந்து கும்பிடுறோம். கண்ணாத்தா மாரியாத்தா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சாதாரணமா நம்ம யூஸ் பண்ற வார்த்தை. ஆனா ஆத்தா அப்படிங்கறதே ரொம்ப கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஆள் 2 நாள் முன்னாடி பேசுறாங்க. என்ன அர்த்தம் இதெல்லாம்? சோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது பெரியார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நம்ம மக்களுக்கான தேவையை வந்து எடுத்து உரைச்சாரு, ஒவ்வொன்னையும் வந்து எடுத்து கொடுத்தாரு. இப்ப இருக்கிற இன்னொரு ரிலவெண்ட் விஷயத்த சொல்றேன். ஜனநாயகம் அப்படிங்கிறது ஆரியம் அமைத்து வைத்த அரசு முறை அப்படின்னு அவர் சொல்லி வச்சுட்டு போனாரு. அந்த நம்ம பேசினப்பையும் அந்த இதுக்கு முன்னாடியும் பேசினப்ப சொன்னீங்க, அதாவது பிராமன் பனியா கூட்டத்தோட கையில அதிகாரம் வந்து மாற்றப்பட்டிருக்கு, இதுதான் வந்து நடந்திருக்கு. ஆங்கிலேயர்கிட்ட இருந்து இன்னும் ஒரு அதிகார கைமாற்றே நடந்திருக்கு, வேற எதுவும் நடக்கல அப்படின்னு சொன்னா, அது அப்பதான் இப்ப வந்து ஜனநாயகம் மாறி இருக்கு, ஒரு கூட்டாட்சி இருக்கு அப்படின்னு நம்ம எடுக்க முடியுமா? அதற்கான பதில இந்த 2 நாள் தலைப்பு செய்தியில இருக்கு. இன்று வந்து ஒரு மிக கேவலமாக சித்தரிச்சு ஒரு கேலி சித்திரம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியால, ஒரு பத்திரிகையில வந்ததா. இந்த மாதிரி எல்லாம் வந்து இன்னும் வந்து நம்மள வந்து ஏதோ ஒரு அடிமைகள் மாதிரியும் அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஆளுங்க மாதிரியும் காட்டுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ட்டு எடுத்து பார்த்தோம்னா, பெரியார் எதிர்த்த அதே விஷயங்கள் தான். இன்று வரைக்கும் பெண்களுக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம வழக்காடல்ல இருந்து ஒளியிற ஒரு வார்த்தை அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு நம்மள அறியாமலே சம்டைம்ஸ் வந்து அந்த ஆழ்மனதுல இருக்கிறதுனால அந்த வார்த்தைகள் வருது. கற்பழிப்பு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சிலர் இன்னும் யூஸ் பண்றோம். ஆனா அதை வந்து இன்னைக்கு வந்து ஃபெமினிசம் பேசுறவங்க ஆரம்பிச்சு இது வந்து தவறு அப்படின்ட்டு சொல்லி சட்டப்படியா அதை வந்து சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வன்புணர்வு அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வரும். இதை வந்து அவர் அன்னைக்கே சொன்னார் இல்லையா, கற்பு அப்படின்ட்டு ஒண்ணும் இல்ல, கற்பு அப்படிங்கறத ஆண் வந்து உன்னை வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு, உன்னை வந்து ஒரு அடிமையா வச்சுக்கிறதுக்கு எடுத்து வச்ச ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வந்து ஆணுக்கு கிடையாதா அப்படின்ட்டு அவர் கேட்டதான் இன்னைக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
திருமணம் அப்படிங்கிறதே வந்து இதுக்காக தான் இருக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. இன்னைக்கு இந்தியால வந்து புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி நிறைய எடிட்டோரியல்ஸ் ஓப்பர்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கன்சென்சுவல் அடல்ட்ஸ் வந்து எப்படி வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும், அது கல்யாணம் அப்படிங்கிறத பத்தியும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கல்யாணம் அப்படிங்கிற அந்த ஒரு லைசன்ஸ் வந்துருச்சுன்னா மேரிட்டல் ரேப்பை கூட இன்னைக்கு ஒரு கோர்ட்டு கூட அனுமதிக்கும். ஆனால் இதை வந்து பெரியார் வந்து அன்னைக்கே பேசியிருக்காரு. இது எல்லாமே வந்து இவர்களை வந்து அடக்கி வைத்த ஒரு முறை அப்படின்ட்டு. பள்ளியும் பூனையும் நாயும் மற்ற பல விலங்குகளும் வந்து அலையிற ஒரு தெருவுக்குள்ள ஒரு மனுஷன் போகக்கூடாதா அப்படின்ட்டு போய் நின்று சண்டை போட்டார் இல்லைங்களா? எல்லாரும் மத்தவங்களோட வழியா தன் வழியா கழுவினார்ல. அவர் வந்து சாமியை வந்து கும்பிடல, ஆனா அவர் சாமி கும்பிடுறதுக்கு வந்து மக்களுக்காக உரிமையை வாங்கி கொடுத்தாருல. போகணும்ட்டு சொன்னவனை வந்து கோயிலுக்குள்ள போக விடு அப்படின்ட்டு போய் சண்டை போட்டார் இல்லையா? இங்க இருந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய். அதனாலதான் வந்து அவர் வந்து பெரியார். அதனாலதான் அவர் வந்து இன்னும் ரெலவன்ஸ். ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து எடுத்து பார்த்தோம். தொடர்ந்து பேசலாம். நான் சுகுணா திவாருடைய கோணத்தை கேட்கணும். சுகுணா, ப்ரிசைஸா இல்லை, இன்றைக்கு பெரியார் இறந்து 50 ஆண்டுகள் ஆகி இருக்கின்றன. இன்றோடு வந்து அவருடைய பெரியார் நினைவு பொன்விழா ஆண்டு. பெரியார் சொல்கிறப்ப சொல்வார் என்னென்னா, நான் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஈவே ராமசாமி என்கிற மூட கொள்கைக்காரன் இருந்தான் என்று இந்த உலகம் பேசும் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, தன்னை விட முற்போக்காக சிந்திக்கக்கூடிய அளவிற்கு இந்த உலகமும் இந்த சமூகமும் மாறிவிடும் என்கிற அடிப்படையில் தான் இன்னமும் அட்வான்ஸாக மாறும் உலகம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பெரியார் சொன்னார். ஆனால் இன்றைக்கும் நாம் பெரியார் ஏன் தேவை, ஏன் அவருடைய பொருத்தப்பாடு இன்றைக்கும் அவசியமானதாக இருக்கிறது என்று விவாதிக்கக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் சமூகம் பெரியார் சிந்தித்த அளவை தாண்டி இன்னமும் செயல்படவில்லை அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். இன்னொன்று, பெரியார்ட்ட இருந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் காலத்தை தாண்டி சிந்தித்தவராக, காலத்திற்கு முன்னோக்கி சிந்தித்தவராக பெரியார் இருந்தார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். பெரியாருடைய செயல்பாடுகளை 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று சமூக அரசியல் சார்ந்தது, இன்னொன்று பண்பாட்டு அரசியல் சார்ந்தது. சமூக அரசியல் சார்ந்ததில் இன்றைக்கும் ஏன் பெரியார் மிக முக்கியமானவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப ஒரு சமீபத்திய உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால், இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். 1925 இதே வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், சாதிவாரி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தேவை வேண்டும்னு வலியுறுத்திய பெரியாருடைய குரலை அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஏற்கவில்லை. காங்கிரஸை விட்டு வெளியேறி தனி ஒரு இயக்கத்தை கண்டவர் பெரியார். 1925 இந்த அரை நூற்றாண்டு கழித்து எந்த காங்கிரஸுக்கு எதிராக பெரியார் போராடினாரோ, குரல் எழுப்பினாரோ, அதே காங்கிரஸ் இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்கிற குரலுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அப்படிங்கிறது பெரியாருடைய பொருத்தப்பாடுங்கிறது எந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு அரசியல் ரீதியாக மிக முக்கியம் அப்படிங்கிறது. இதை பற்றி நம்ம நிறையவே பேசலாம். மதவாத எதிர்ப்புல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை பேசலாம். அதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, இன்னுமே பேசலாம். பெரியாருடைய வழித்தோன்றல்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் போயிருந்தால் பெரியார் இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்க மாட்டார். அவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதுனால பெரியாரை பேசுறாங்க அப்படின்றது ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆனா ஆட்சியில் இருந்த எம்ஜிஆர் பற்றியும் ஜெயலலிதா அவர்களை பற்றியுமே அவ்வளவா பேசுறது இல்லை. அது இன்னொரு புதிர். இல்லை, பெரியாருடைய வழித்தோன்றல்களாக இருந்த அண்ணாவும் கலைஞரும் ஆட்சியை கைப்பற்றி பெரியாருடைய பல கனவுகளை சட்ட ரீதியாக சாத்தியப்படுத்தினார்கள். அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அதை பற்றி நிறைய கருத்துக்கள் முன்வைத்திருக்கிறோம். ஆனால் அதனால் மட்டும்தான் பெரியார் பேசப்பட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் பெரியார் அப்படின்னா அவர் வந்து ஒரு இந்தி எதிர்ப்பாளர், அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரானவர், அவர் ஒரு மூர்க்கமான ஒரு கடவுள் மறுப்பாளர் ஒரு பிம்பம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெரியாருடைய சிந்தனைகள் இந்தியிலே மொழிபெயர்க்கப்படுகின்றன. இந்தியா முழுக்க நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான போராட்டங்கள், அது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், பல்வேறு விதமான போராட்டங்களை பெரியாருடைய புகைப்படங்கள் தாங்கிய பதாகங்கள் முன்வைக்கப்படுவது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பெரியாருடைய பண்பாட்டு ரீதியான ஒரு அரசியல் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னேன்னா, பெரியார் ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னார்னா, பெண்கள் ஒரு 6 அடி நீளமுடைய கூந்தல் தேவையில்லை, பெண்கள் புடவை கட்ட தேவையில்லை, எது வசதியான உடையோ அதை பெண்கள் அணிய வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கிற பொழுது பெரியார் சொன்னது என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல் மொழியிலே எப்படி ஒரு அதிகாரம் இருந்தது என்பதை வந்து பெரியார் தான் ரொம்ப அடிக்கடி வலியுறுத்தியவராக இருந்தார். 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாகாண மாநாட்டில் வந்து பெரியார் ஒரு அழைப்பை விடுக்கிறார். இந்த மாநாட்டிற்கு தனியாக வாழும் பெண்கள், விதவைகள், விபச்சாரிகள் என்று தங்களை கருதி கொள்வோர் சிறப்பாக இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இன்றைக்கு தான் நம்ம வந்து சிங்கிள் உமன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறோம். இன்றைக்கு தான் நாம் பாலியல் தொழிலாளர்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி நாம் பேசுகிறோம். ஆனால் இதை 1929 வைத்தவராக பெரியார் இருந்தார். தமிழ் இலக்கணத்திலேயே மக்கள் தேவர் நரகர் என்று இருக்கிறது. இது ஒரு அதிகாரம். எப்படி வந்து ஒரு விதவை விபச்சாரி என்கிற வார்த்தை ஏன் பெண்ணுக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது, அது ஏன் ஆண்களுக்கு உரியதாக இல்லை என்று சொல்லி மொழியின் மீதான அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கியவராக பெரியார் இருந்தார். இன்றைக்கு நாம் மொழியின் மீதான அதிகாரத்தை ஒத்துக்கொண்டு இன்றைக்கு திருநங்கை என்கிற ஒரு வார்த்தையை நாம் உருவாக்கி பயன்படுத்துகிறோம், மாற்றுத்திறனாளிகள் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம்,
அதேபோல் பாலியல் தொழிலாளர் என்கிற வார்த்தை உருவாக்கி பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கைட்லைன்ஸ் வெளியிடுகிறது. ஒரு நீதிமன்றத்தில் வழக்கிலே இந்தந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, திருமணமாகாத பெண் என்பதையோ அல்லது ஒரு விபச்சாரி என்கிற வார்த்தையோ திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவு என்கிற வார்த்தையோ பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு கைட்லைன்ஸ் வெளியிடுகிறது என்று சொன்னால், இது ஆட்சி அதிகாரத்திலே திராவிட கட்சிகள் செய்தது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அனைத்து ஜாதியின மற்றவர்களிலிருந்து பல்வேறு விதமான விஷயங்கள். இதை தாண்டி பண்பாட்டு ரீதியிலாகவும் பெரியார் மிக முக்கியமானவராக மாறுகிறார். குடும்ப கட்டுப்பாடு என்கிற ஒரு விஷயத்தை அரசு பேசுவதற்கு முன்பு கற்ப ஆட்சி என்கிற விஷயத்தை பேசியவர் பெரியார். அது வெறுமனே மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவது என்பதை தாண்டி பெண்கள் திருமணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பெற்றுக் கொள்வதாக இருந்தாலும் சரி, அவர்கள் சுயேட்சையாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை சொன்னவராக பெரியார் இருந்தார். புரட்சி கவிதாசன் பேசுகிற பொழுது ஒன்றை சொன்னார். அவர் சொன்னதிலே ஒரு வரலாற்று ரீதியான தவறான தகவல். பெரியார் ஒரு கோயிலுடைய அவருடைய குடும்பம் நிர்வகித்து வந்த ஒரு கோயிலுடைய அந்த ஒரு அறங்காவலர் குழுவில் அவர் இருந்தார். அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருந்தபோது மட்டுமல்ல, அவர் நாத்திகராக மாறியதற்கு பிறகும் அந்த நிர்வாகத்தில் இருந்தார். அதை மிகச் சிறப்பாக நிர்வகித்தார், அவரே சொன்னதை போல. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஒரு கோயிலை நிர்வகிப்பதற்கு ஒருவர் பக்திமானாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. நிர்வாகம் என்பது வேறு, பக்தி என்பது வேறு. அதனால் இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை என்பதை அரசு நிர்வகிக்கிறது. அங்கே இருப்பவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அங்கே நிர்வாகம் என்பது தெரிந்தால் போதும் என்பதை அவரே பெரியாருடைய வாழ்க்கையை முன்வைத்து அறநிலையத்துறை தான் தேவை, அதை அரசு வெளியேற வேண்டிய தேவையில்லை என்று சொன்னார். என்ன இன்னொரு விஷயம் சொன்னார், அவர் இந்து மதத்துக்கு அத்தாரிட்டியே ஒன்று இல்லை என்று சொல்கிறார். இந்து மதத்துக்கு ஒரு அத்தாரிட்டி இல்லாத பொழுது அறநிலையத்துறையை கலைத்துவிட்டால் அதை யாரும் ஒப்படைப்பது என்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். அவருடைய பெயர் ஒரு அற்புதமான பெயர், புரட்சி கவிதாசன் என்பது. புரட்சி கவிதான் ரொம்ப அற்புதமாக சொன்னார். மண்டை சுரப்பை உலகத்திலும் மனக்கோயில் சிறுத்தைகளும் என்று சொன்னால், பெரியாருடைய தேவை என்பது இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு தாண்டியும் இன்றைக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால், அவர் 1932 எழுதி அவருடைய கட்டுரைகளை தொகுத்து பெண்ணியனி அடிமையால் என்கிற புத்தகம் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு 16 ஆண்டுகளுக்கு பிறகு சீவாந்தோ பவர் எழுதிய அந்த செகண்ட் செக்ஸ் என்கிற புத்தகம் பெண்ணியவாதிகளுடைய பைபிள் என்று உலகம் முழுக்க போற்றப்பட்டது. அந்த புத்தகத்தில் இருந்த கருத்துக்களை 16 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னவராக பெரியார் இருந்தார். பெரியார் என்பவர் வெறுமனே தமிழகத்திற்கு மட்டுமேயான ஒரு சிந்தனையாளர் கிடையாது. அவர் உலக நோக்கி சிந்தித்த ஒரு மானுட சிந்தனையாளராக இருந்தார் என்பதால் தான் 50 ஆண்டுகளை தாண்டியும் இன்றைக்கு அவரை பற்றி பேசுகிறோம், விவாதிக்கிறோம். அவர் வெறுமனே மட்டும் சொந்தமானவர்கள் கிடையாது. ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வச்சிருந்தோம். யூடியூப் கம்யூனிட்டிஸ்ல மறைந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்திய அரசியல்ல பேசு பொருளாக பெரியார் இருப்பதற்கு என்ன காரணம்ன்ற கேள்வியை முன் வச்சிருந்தோம். சமூக நீதிக்கான போராட்டம் தொடர்வதாலா, மதவாத அரசியல் மேலோங்கி இருக்கிறதுனாலயா, வேறு சீர்திருத்தவாதிகள் தோன்றாததாலா, இன்னமும் பெரியாருடைய சிந்தனை பொருந்துவதாலா அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருந்தோம். சமூக நீதிக்கான போராட்டம் தொடர்வதால் பெரியார் பேசு பொருளாக இருக்கிறார் என்று 61% பேரும், மதவாத அரசியல் மேலோங்குவதால் பெரியார் தேவைப்படுகிறார்னு 13% பேர், வேறு சீர்திருத்தவாதிகள் தோன்றாததால் என்று 7% பேர், இன்னமும் பெரியாருடைய சிந்தனை பொருந்துவதால் ரெலவன்ஸ் அதன் காரணமாக அப்படின்னு 19% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. அடுத்த சுற்று நலங்கிலி முன்பே நீங்கள் குறுக்கிட வரும். அதாவது திரும்ப திரும்ப வந்து பெரியாரை மட்டப்படுத்துறதுக்கு அல்லது அவருடைய பங்களிப்பு வந்து சுருக்கி காமிக்கிறதுக்கு எல்லாரும் பயன்படுத்துகிற வாதம் என்னென்னா, ஏன் திருவிக்கா இல்லையா, வள்ளலார் இல்லையா, பாரதியார் இல்லையான்னு ஒரு பெரிய பட்டியலை வாசிட்டு போகிறது. இவங்க எல்லாருக்கும் பெரியாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு என்னென்னா, பெரியார் வந்து சாதி ஒழிக்கணும்னு சொன்னார். இவங்களாம் வந்து சாதிக்குள்ளே சமத்துவம் பேசினாங்க, தீண்டாமை கடைப்பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர வந்து சாதி ஒழிப்பை பேசினார். ஒன்று. இரண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் கருத்தை சொன்னவர் இல்லை, அந்த கருத்தை களத்தில் கொண்டு போய் சாதிச்சு காமிச்சவர். தன்னுடைய சாதி பட்டத்தை திறந்தார். தன் கூட இருக்கிற வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் எல்லோருமே தங்கள் பெயர் பின்னாடி ஜாதி பெயர் போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய மௌன புரட்சி. இந்தியாவில் வந்து வேற எங்கேயுமே நடக்காத ஒரு புரட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரியார் வந்து எந்த சட்டமும் போடாமல் வந்து நிறைவேற்றி காட்டினவர். அதனால மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது பெரியாருக்கும் அவர் மற்ற சீர்திருத்தவாதிகளுக்கும். இந்த சீர்திருத்தவாதிங்கிறத ஏற்றுக்கலாம். நான் முதலே சொன்னேன், பெரியார் வந்து ஒரு புரட்சியாளர், அவர் வந்து சாதி ஒழிப்பாளர். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாற்றங்களுக்கு ஆளாகி கொண்டே வரும். பெரியார் என்கிற ஒரு தலைவர் தோன்றி இருக்காவிட்டாலும் கூட இன்னைக்கு அடைஞ்சிருக்கக்கூடிய எல்லா மாற்றமும் வேறு ஒருவரால் நிகழ்த்தப்பட்டிருக்கும். அதுதான் சமூக இயங்கியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெரியாருக்கு எதிரான விமர்சனம் அல்லது அதை குறைத்து பார்க்கறதுக்காக சொல்கிறாங்களா, அல்லது பெரியாரால் இந்த சமூகம் பெரிதாக மாறியது அப்படின்னு சொல்கிற கருத்துக்கான ஒரு எதிர்வாதமாக பார்க்கிறதா? இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரியாருடைய வரலாறு அப்படிங்கிறது நம்ம ஒன்றும் பெரியாரை வந்து தனித்துவமாக ஒரு கடவுளாக்கி சொல்லவே இல்லை. அது பெரியாரும் விரும்ப மாட்டார். இப்போ வந்து எங்கள்ஸே சொல்லுவார், வரலாற்று நோக்கில் பார்த்தா வரலாறு வந்து யார் மிகச்சிறந்த ஒரு ஹீரோன்னு பார்த்து காத்துட்ருக்காது. வரலாறுங்கிறது இருக்கும் மனிதரை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டமாக வரலாற்றை முற்போக்காக நாட்டி செல்வதற்கு யாரோ அவங்கள தேர்ந்தெடுத்துட்டு வரலாறு போயிட்டே இருக்கும். இதை வந்து பெரியாரே சொல்கிறாரு.
நான் வந்து மிகச்சிறந்த அறிவாளிங்கிறதுக்காகவோ நான் சகலமும் படிச்சேங்கிறதுக்காக நான் வந்து இந்த வேலையை செய்ய வரல, இந்த வேலையை செய்ய யாரும் வரவில்லை, அப்போ அதனால நான் வந்து வந்தேங்கிறாரு. அதனால வந்து வரலாறு வந்து பெரியார் தான் வந்து அடையாளம் காமிச்சிருக்கு. இவர் தான் வந்து தமிழர்களுக்கான ஹீரோன்னு வரலாறு தான் வந்து பெரியார் அடையாளம் காமிச்சிருக்கு. அதனால வந்து அது மார்க்ஸுக்கும் பொருந்தும், பெரியாருக்கும் பொருந்தும், அம்பேத்கருக்கும் பொருந்தும். இப்போ வந்து அவருடைய அந்த தீர்க்க தரிசனம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அருந்ததி ராய் வந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த அம்பேத்கருடைய சாதி ஒழிப்பு அனிலேஷன் கேஸ்ட்டுக்கு வந்து ஃபார்வர்டு முன்னுரை எழுதுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அம்பேத்கர் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற, இவ்வளோ இணைய வசதி நம்ம அருந்ததிரான குறைச்சி மதிப்பு இல்லை, ஆனால் அவங்களோட நிலைமை இப்படி இருக்கும்போது சமூக பிணி நீக்கும் மருத்துவர் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க, வந்து எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னாங்க. ஆனால் பெரியார் வந்து அந்த லக்னோ நடந்த மாநாட்டுக்கு வந்து அம்பேத்கர் எழுதி அனுப்பித்த அவருடைய பேச்சோட எழுத்தை வந்து அந்த நாங்கள் வந்து அதை வந்து நீங்கள் பேச வேணாம் அப்படின்னு அவங்க அறிவித்த பிறகு அதை வந்து அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்னு அம்பேத்கர் வெளியிட்ட 2 மாதத்தில் 1926 2 மாதத்தில் வந்து இணைய வசதி எதுவுமே இல்லாத காலத்தில் பெரியார் வந்து மொழிபெயர்த்து வெளியிடுறார். இது வந்து எவ்வளோ பெரிய சாதனை. அன்றைக்கி வந்து என்ன தொடர்பு இருந்திருக்க முடியும், என்ன வசதிகள் இருந்திருக்க முடியும். ஆனால் ஒரு நூல் வந்ததே எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அருந்ததிரா வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தெரியுதுங்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு மராத்தியர், இவர் இங்கே தமிழர். அப்போ வந்து அவர் வெளியிட்டது 2 மாதத்தில். அப்போ வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு தலித் மக்களுக்கு தீண்டத்தகாத மக்கள்னு அம்பேத்கர் சொன்னார். அவருக்கான ஆதரவாளராக தலித் விடுதலை பேசக்கூடியவராக இருந்தார் அப்படிங்கிறது வந்து அதுவும் வந்து சாதாரண செய்தி இல்லை. ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தீண்டத்தகாத மக்களுக்காக ஒருத்தர் போராடினார் அப்படின்னா அது வந்து ராமசாமி நாயக்கர் தான் அப்படின்னு அம்பேத்கர் வந்து 1928 சொல்கிறாரு. அப்போ இந்த ஒரு உறவு அம்பேத்கருக்கும் பெரியாருக்கு இருந்த உறவு இருக்கு இல்லையா, இது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கான ஒரு இணைப்பு. இது வந்து ஏதோ சிறுத்தவாதின்னு திருப்பி சொல்லுவதே நம்ம வந்து முழுக்க தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் பண்ணியிருக்கிற மாற்றங்கிறது அளப்பரிய மாற்றங்கள், இந்தியாவில் வந்து எங்கேயுமே நடக்காத மாற்றங்களை வந்து சாதித்து காமித்த மிகப்பெரிய புரட்சியாளர் அவர். நமக்கு வந்து அறிவியலில் சொல்லுவாங்க, கலிலியோட நியூட்டன் ஏன் முன்னேறி வந்தார்னா, நியூட்டன் வந்து கலிலியோ தோளில் உட்காந்து உலகத்தை பார்த்தாரு அப்படிம்பாங்க. அடுத்து வந்து ஐன்ஸ்டைன் வந்து இப்படி உலகத்தை பார்க்க முடிஞ்சுன்னா அவர் வந்து நியூட்டன் தோளில் உட்காந்து பார்த்ததா சொல்லுவாங்க. நானும் சொல்லுவேன், பெரியார் தோளில் உட்கார தகுதியை நான் ஒன்றும் அடையலை. ஆமாம், நம்ம என்றைக்கு ஒரு தோளில் உட்கார்றது, இன்றைக்கி நம்ம மாற்றங்களை செய்கிறது வந்து பெரியாருடைய புரிதல் என்பது மிக மோசமான வகையில் ஒரு எதிர்மறையான ஒரு பிரச்சாரம் தொடர்ச்சியாக நடந்து, ஒரு தலித் விரோதி, அவர் வந்து தமிழுக்கு எதிரானவர், தமிழர்களுக்கு எதிரானவர், ஒரு கன்னடர், தமிழர்களை வந்து பின்னுக்கு தள்ளுறதுக்காகவே வேணும்னே திராவிடம்னு சொன்னார் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு செஞ்சார். அதில் இருக்கிற ஒரு கருத்தில் வந்து விமர்சிக்கலாம். ஆனால் இப்போ எங்களுக்கும் விமர்சனம் உண்டு, திராவிடங்கிற சொல்லி கூட நினைக்கிறோம். ஆனால் அதுதான் வந்து தமிழ் தேசியத்துக்கான விதையே. அதுலேருந்து நம்ம மேலெழுந்து வரணும் அப்படின்னா பெரியார் மேலே உட்காந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியும். ஆனால் பெரியாரை மறுத்து நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன், நான் பெரியாரால் கற்றுக்கிறேன்னு சொல்கிறது ஒரு தற்கொலைகள் அல்லது ஏமாத்துறோம்னு அர்த்தம். நீங்கள் பெரியாரை தவிர்த்துட்டு தமிழ் தேசியம் பேசவே முடியாது. ஆனால் பெரியாரையே தமிழ் தேசத்துக்கு எதிராக நிறுத்துறதுங்கிறது மிகப்பெரிய மோசடின்னு நான் சொல்லுவேன். சரி, திரு ராம்கி. இல்லை, இதில் வந்து பெரியாருடைய பல்துறை பங்களிப்பை பற்றி நம்ம பேசினா பல மணி நேரம் நம்ம விவாதம் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ எனக்கு பிடித்த வந்து அவர் செய்த 1934 செய்த எழுத்து சீர்திருத்தத்தை பற்றி நிறைய பேசலாம். ஆனால் நான் அந்த ரெலவெண்ட்டாக உங்களோட தலைப்புக்கு வந்துடுறேன். இப்போ எடுத்த போல்கா ஆகட்டும் இதாகட்டும், இன்றைக்கு வந்து இந்துத்துவ எழுச்சிக்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார் பெரியார், இன்றைக்கு சமூக நீதி போர் ஏன் வந்து அதில் தான் நிறைய ஆப்ஷன், நிறைய பேர் அதில் தான் வாக்களிச்சிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனே கிட்டத்தட்ட ஒரு ரெலவெண்ட்டான விஷயம். இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்று நெருக்கமான விஷயம். மதவாத அரசியலாகட்டும், சமூக நீதி போர் ரொம்ப க்ளோஸான ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே. அப்போ அதில் பெரும்பாலும் இன்றைக்கு வந்து பெரியார் சமூக நீதிக்கு தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக தேவைப்படுகிறார் அப்படிங்கிற ஒருமித்த கருத்துக்கு அந்த வாக்காளர்கள் வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இந்த சமூக நீதிங்கிறது எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமாக இருக்குங்கிறதா மிக இருக்குது. இப்போ நீங்கள் வட இந்தியாவில் பெரியார் பற்றின புரிதல்லாம் வேற, நம்ம அவங்களுக்கு மொழி வித்தியாசம், நம்ம அவங்கள போய் விளக்க வைக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சமூக நீதி அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு பிராமணத்திற்கு எதிரான விஷயமாக தான் முன்னெடுத்துப்படுகிறது. சமூக நீதி போருங்கிற வார்த்தையை நம்ம காயின் பண்றோம். யாருக்கு எதிரான போர்? அப்போ அது பார்க்கும்போது எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிற பிராமணர்களுக்கு எதிரான போர் அப்படிங்கிறத தான் உருவாக்கப்படுத்துறது. ஆனால் பல்வேறு அடுக்குகளில் ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை அழித்து கொண்டிருக்கிற விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் எல்லா தென் மாவட்டங்களில் அதாவது அந்த இடத்துல பிராமணர்கள் இல்லாத இடங்களில் கூட மற்ற ஜாதியினர் இன்னொரு ஜாதியினரை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதெல்லாம் நம்ம பேசலாம். அதாவது நம்ம வந்து பெரியாரை வந்து யார் வந்து எதை முன்னெடுக்கிறார்கள், பெரியாரை தொடர்ந்து பின்பற்றுபவர்கள் எந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார்கள், சாதி ஒழிப்புங்கிற விஷயத்தை பேச்சளவு தான் பண்றாங்களே, அது தொடர்ந்து முன்னெடுத்துவதே இல்லை. ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்புங்கிற சாதி ஒரு அதை வந்து பெருமிதமாக கொண்டு போறாங்க. அதை வந்து விரைவாக கடந்து போறாங்க.
சாதி ஒழிப்பை பற்றி யாரும் பேசுறதே கிடையாது. அந்த மாதிரி நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா அது சாதி ஒழிப்பை பற்றி பேசினா சாதி அடையாளத்தை தாண்டி வரணும், அதை வருவதற்கு தயாராக இல்லை. ஈவன் சில அது பெரியாரோட பிரச்சனையா, பெரியாருக்கு பின்னாடி நம்மளுடைய பிரச்சனை, சமூகத்தோட பிரச்சனை, நம்மளுடைய பிரச்சனை, பெரியாருடைய பிரச்சனை இல்லை. பெரியாருடைய இன்டென்ஷன், அவருடைய நோக்கம் தெளிவாக இருந்தது அந்த காலத்து. அதனால வந்து அது நம்ம இன்டர்பிரேட் பண்ணி இந்த இத்தனை காலகட்டத்துக்கும் அவர் வந்து ஒரு பிராமண ஆதிக்கம் இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து அவர் வாழ்ந்த காலத்துல தாசில்தார் தாலுகா ஆபீஸ் போனீங்கன்னா தாசில்தாரா யார் இருப்பாங்க, கோர்ட்டுக்கு போனா ஜட்ஜா யார் இருப்பாங்க, வக்கீலா யார் இருப்பாங்க, நீங்க கலெக்டர் ஆபீஸுக்கு போனா கலெக்டரா யார் இருப்பாங்க, டெப்டி கலெக்டரா யார் இருப்பாங்க, காலேஜுக்கு போனா பிரின்சிபலா யார் இருப்பாங்க, ப்ரொஃபஸரா யார் இருப்பாங்க. இந்த புள்ளிவரங்கள்லாம் பார்க்கும்போது அங்குங்கனாதபடி ஒரு ஆதிக்கம் இருக்கிறப்ப அந்த ஆதிக்கத்தை கொஸ்டின் பண்றாரு. இப்போ வந்து அதே பெரியார் எந்த இடத்துலயாவது பிசி வந்து அவருக்கு அடுத்து இருக்கிற ஜாதிக்காரரை வந்து ஒடுக்கலாம், அல்லது இன்னொரு ஜாதிக்காரரை அவர் தாழ்வா நடத்தலாம், ஜாதிய ஏற்றத்தாழ்வு அல்லது ஜாதியின் பெயரால் ஒருத்தர் கிடைக்கிற ஒரு மேட்டிமை, ஜாதியின் பெயரால் ஒருத்தர் கிடைக்கிற இன்ஃப்ளூயன்ஸ், ஆதிக்கம், அதை வந்து அவர் எங்கேயுமே ஆதரிச்சது இல்லை. எல்லா இடத்துலையும் நிராகரிச்சு மறுதளிச்சு தானே வந்திருக்கு. நிச்சயமா அது அவர் ஆதரித்தவில்லை. ஒரு ஃபார்முலா சொல்றாரு, நீங்க வந்து யாரெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள்னு பாருங்க, அவர்கள் என்ன, அவங்களுடைய பின்னணி என்னன்னு பாருங்கிறாங்க. ஸோ அதை வந்து அந்த ஃபார்முலா எடுத்து இன்றைய சூழலில் யாரெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், அப்ப அவர்களுக்கு எதிராக நம்ம வந்து எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை. நிச்சயமா முக்கியமான பாயிண்ட். யார் ஜாதியின் பெயரால எந்த ஜாதியின் மீது யார் ஆதிக்கம் செலுத்தினாலும், எந்த பொருளின் மீது இன்னொருத்தர் ஆதிக்கம் செலுத்தினாலும் அதை எதிர்க்கணும். நிச்சயமா அது செய்தாக வேண்டும். ஸோ அந்த இடத்தில் தான் நம்ம வந்து அங்க தவற விடுறோமோ, அதாவது ஜாதி ஒழிப்புங்கிற பத்தி பேச்சு இன்றைக்கு இல்ல. அன்ற காலகட்டத்தில் ஒரு 30 ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட ஜாதி ஒழிப்புங்கிற விஷயம் வந்து ஒரு சீரியஸான விஷயமாவே பேசப்பட்டிருந்தது. ஆனா இன்றைக்கு ஏன் பேசலைங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. ரெண்டாவது, இப்ப நம்ம சனாதனம் பத்தி எல்லாம் பேசுறோம், இதெல்லாம் பத்தி பேசுறோம். வெளி மாநிலத்தவர்கள் பார்க்கிற பார்வைங்கிறது நிச்சயமாக அது வேறு விதமான பார்வை. ஆனா தமிழர்களுக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள ஒருமித்த பார்வை இருக்காங்கிறது தான் அது ஒரு பெரிய சந்தேகம். அதனாலதான் இப்ப இந்த உள்ள கேள்விகள்லாம் வருது. இன்க்ளூசிவ்னஸ் பத்தி அவர் பேசினாரு, அதெல்லாம் சொல்லும்போது பெரியாரை வந்து எல்லா பெரும்பாலும் ஏதாவது ஒரு கருத்து உடன்படுறாங்க. ஆனா இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி ஒழிப்பு ஒரு ஆதிக்கத்திற்கு எதிரான அந்த குரலை வந்து பார்க்கும்போது அதுலதான் வேறுபடுறாங்க. இது ரொம்ப அதற்கு எதிராக உழைக்கணும் அப்படின்னு சொல்ற உங்க கருத்து ரொம்ப ரொம்ப நியாயமானது. எந்த ஜாதிக்கத்துக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக போராடணும் களத்தில் அப்படின்றது முக்கியம். அப்படி போராடுவதற்கும் பெரியார்ன்ற ஒரு ஆயுதம், அடையாளத்தை துறக்க வேண்டும் சொன்னவர் அவர் தானே. அதை நம்ம வந்து இன்றைக்கு செய்யவில்லை என்றால் அவர் சொன்னது அவர் தான், அதை செய்ய வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. நான் சொல்லுவேன்னா, இவர் சொல்கிற ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நான் வந்து சொல்கிறது, பெரியாருங்கிறது ஒரு போர் வாழ். அவர் வந்து ஒரு புரட்சியாளர், ஒரு போர் தொடுத்தார். பார்ப்பனியத்து மேலே, சாதிய கட்டமைப்பு மேலே ஒரு போர் தொடுத்தார். பெரியாருங்கிற போர்வலங்கிறது முதுகு சொல்லியதுக்கு இல்லை. அவரை பற்றி புகழ் பாடிட்டு இருக்கிறது, பெரியார் எப்படி பண்ணுறது தெரியுமா, அப்படி பண்ணுறோன்னு சொல்லி ஒரு பக்கம் அவரை வந்து பெரிய கடவுளாக்குறதும், இன்னொரு பக்கம் வந்து அவரை வந்து ஒரு பெரிய சாத்தானாக்குற வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பெரியார்னா யார் அப்படிங்கிற செய்தி இருக்கு இல்லையா, அந்த அவரை வந்து ஒரு போர்வாளாக பயன்படுத்த போகிறோமா, வெறும் தேர்தலுக்கான ஒரு விளம்பர பதாகையை பயன்படுத்த போகிறோமாங்கிறது தான் நமக்குள்ள இருக்கிற கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி. நன்றி. திரு பாலமுருகன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைய தேவையில் வந்து பெரியார் எந்த அளவுக்கு தேவைப்படுறாருங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வரலாறு முழுக்க ஏறக்குறைய விடுதலை அடைந்த காலகட்டம், அதற்கு முன்னாடி இருந்தும் கூட மக்கள் போராடி பெற்ற கொஞ்சம் நெஞ்ச உரிமைகள் எல்லாத்தையுமே நாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டு இருக்கோம். இந்த 10 ஆண்டு கால ஆட்சி அது ஒரு வகையான மீண்டும் பின்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம போகிறோம். சட்டத்தின் வழியாக, பாராளுமன்றத்தின் வழியாக இருந்த ஜனநாயக உரிமைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கின்ற ஒரு போக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் மேலாதிக்கம் என்பது, குறிப்பாக ஆதிக்கம், ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களின் மீது உயர்சாதி மேலாதிக்கம் என்பதை சட்டப்படி கொண்டு வருகின்ற ஒரு போக்கு என்பது இப்போ நடந்துகிட்ருக்கு. அதில் பிரதமர் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் தாங்கி நிற்கின்ற, அவர் ஏற்று நடத்துகின்ற கருத்தியல் என்பது ஆதிக்க சமூகத்தினுடைய ஒரு கருத்தியல். அது எனவே தான் எல்லாருக்குமான கல்வியை மறுக்கின்ற ஒரு போக்கை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு என்று வருகின்ற பொழுது உயர் சாதிக்காரர்களுக்கான இடஒதுக்கீட்டை அவர்கள் வந்து கொண்டு வருகிறார்கள். எக்கனாமிக்கான உயர் சாதிகளுக்கான அந்த இடஒதுக்கீடு இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லார் சமூகமும் குறைந்தபட்சம் ஜனநாயகமாக இருக்கலாம், எல்லாரும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இங்கே வந்து ஒரு பாதுகாப்போடு வாழலாம் என்ற ஒரு சிந்தனை என்பது தகர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நாடு என்பது குறிப்பிட்ட சமூகத்திற்கு சார்ந்தது, குறிப்பிட்ட இந்துக்களுக்கானது என்று சொல்கிறார். இந்துக்கள் என்றால் அவர் எல்லா இந்துக்களுக்குமானது நாடு இல்லை, அது குறிப்பிட்ட ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்களுக்கான இந்துக்கள் என்கின்ற அச்ச உணர்வு மற்ற எல்லாருக்கும் அது வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு.
எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்து பெரியார் ரொம்ப ரொம்ப தேவைப்படுகின்ற ஒரு அவசியம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா ஜனநாயகத்தினுடைய தூண்களும் தகர்க்கப்பட்டிருக்கு. நீதித்துறை சார்ந்து நான் சொல்கிறேன், எல்லா தூண்களுக்கும் ஆபத்து இருக்குது. எல்லா தூண்களின் மீதும் பெரிய தாக்குதல் இருக்குது. பல பேர் நீதிபதியாக ஆக முடியாத சூழல்லாம் இருக்குது. முந்தின நாள் வந்து அவர் வந்து அடுத்த நாள் வந்து அவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதி ஆவார் அப்படின்னா, இந்த முதல் நாள் வந்து அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண செய்யப்பட்டு பல நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நீதிபதி பதவியை துறந்து சென்ற கதையெல்லாம் நடந்திருக்கு. அப்போது எல்லா நிறுவனங்களும் தாக்குதலுக்குள்ளாக இருக்குது, இன்க்ளூடிங் வந்து எலெக்ஷன் கமிஷன். அப்போது இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு சமூகத்தினுடைய ஆதிக்கம், ஒரு சாதியினுடைய ஆதிக்கம், ஒரு கொள்கையின் ஆதிக்கம் என்பது எல்லார் மீதும் திணிக்கப்படுகிறது. உதாரணமாக நாங்கள் வழக்குரைஞராக இருக்கிறோம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 சட்டங்களின் பெயர்களை நீக்கிறாங்க. ஐபிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு, சிஆர்பிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். இந்த 3 சட்டங்களினுடைய பெயர்களை அது வந்து மாற்றி வச்சுட்டு ஹிந்தியில் பேர் வைக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வாயில் எனக்கு வார்த்தை வரமாட்டேங்குது. அந்த 30 வருஷம் நான் வக்கீலாக இருக்கேன். அந்த பேர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உள்ளே வரமாட்டேங்குது. நான் அதை எப்போ புரிஞ்சு நான் எப்போ நீதிமன்றத்தில் நாங்கள் போய் வாதாடுறது, அது என்ன சட்டம், ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்து இருக்குது. தடா பொடா சட்டங்களை எல்லாத்தையுமே கொண்டு வந்து சாதாரண சட்டங்களில் வைக்கிறாங்க. அப்போது இந்த நாட்டில் இருக்கின்ற ஜனநாயக பண்பு தகர்க்கப்படுகின்ற ஒரு ஆபத்து என்பதை நான் பார்க்குறேன். அப்போ சரி, நிகழ்கால ஆபத்துகளை சொல்றீங்க. நன்றி. எப்பொழுதெல்லாம் நான் கொஞ்சம் எல்லாரும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய டிகிரி வித்தியாசத்தில் அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க. தயவுசெய்து இடைமறிக்காமல் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நான் சொல்ல வர்றத அது ரைட்லி ஆர் ராங்லி மக்கள்கிட்ட சொல்ல முடியும். அதனால் இடைமறிக்காதீங்க. நான் முதல்ல பெரியார் வந்து தமிழ் தேசியத்திற்கு பாடுபட்டாரா என்பதை பொறுத்து விளக்கமாக சொல்ல முடியாது. திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு பேராசிரியர் குணா எழுதிய புத்தகத்தை படித்தா அநேகமாக படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பெரியார் வந்து வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லப்பட்ட காலங்காலமான தமிழ்நாட்டுடைய நில எல்லைகள், பெங்களூர் எங்களூர், கோலார் நம்முடைய ஊர், வடவேங்கடம் போயிடுச்சு, கன்னியாகுமரி இப்படியெல்லாம் போகும்போது இங்கே இருக்கக்கூடிய மாப்போசி அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய சிலம்பு செல்வர் அவங்க நேசமணி, இவங்க மாதிரி மார்சல் நேசமணி போன்றவர்கள்தான் தமிழ்நாட்டு எல்லையை தமிழ்நாட்டோடு தக்க வைப்பதற்கு போராடினார்களே ஒழிய அந்த பீர்குளம் போச்சு, பீர்மேடு போச்சு, தேவிகுளம் போச்சு, வண்டிப்பெரியார் போச்சு, இது மாதிரி எல்லாம் போச்சு. நிலம் எல்லைகளை நாம் இழந்து போனோம், காலங்காலமாக இருந்த நில எல்லைகளை. அப்போ தமிழ்நாட்டுடைய எல்லை காப்பு போராட்டத்திலே பெரியார் இல்லை. அதே மாதிரி தமிழ் தேசியத்திற்கு தந்தையாக பெரியார் இல்லை. அந்த ஒரு கவிதை, புது கவிதை என்னென்னா, பாஞ்சாலியை பற்றி பேசுவதற்கு ஒரு பாரதி, சீதையை பற்றி பேசுவதற்கு ஒரு கம்பன், திரௌபதியை பற்றி பேசுவதற்கு ஒரு வியாசன் அல்லது வேறு ஒருத்தர். ஆக ஒரு பெண்ணை பற்றி பேசுவதற்கு கூட ஒரு ஆண் தேவைப்படுகிறான். அது ரொம்ப அபத்தம். பெண்ணே பேசு, பெண்ணே எழுது, பெண்ணே போராடு என்று அறைகூவல் விடுக்கும். அதனால் ஒரு தலித்துடைய வேதனையை ஒரு தலித்து தான் 100 விழுக்காடு உணர முடியும். அவருக்கு என்னதான் உற்ற நண்பனாக இருந்தாலும் அதை வந்துட்டு பக்கத்திலிருந்து பார்க்கலாம், அந்த வேதனையை வந்து பகிர்ந்துக்கலாமே ஒழிய ஒருபோதும் அந்த அவமானத்தை, அந்த சங்கடத்தை அவன் அளவுக்கு மற்றொருவரால் உணர முடியாது. அதனால தலித்துகளுக்காக அவர் பாடுபட்டார் அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பாடுபட்டார். அப்படி அவர் வந்து பிராமண எதிர்ப்புல கராராக இருந்தார், ஆதிக்க எதிர்ப்புல கராராக இருந்தார். அதை கூட சில பேர் சுதந்திர போராட்ட அளவுக்கு சித்தரிச்சாங்க. கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தாங்க, தாசில்தாராக இருந்தாங்க, எங்கு பார்த்தாலும் பிராமண ஆதிக்கம் இருந்தது, அதனால எதிர்த்தார் அப்படின்னு. ஏங்க, எங்கு பார்த்தாலும் வெள்ளைக்கார ஆதிக்கம் இருந்தது, அது அவரை பாதிக்கலையா? இந்தியாவுடைய ஆட்சி வெள்ளைக்காரன் கையில் இருந்தது. மேலிருந்து ஒரு 6000 வெள்ளைக்காரர்கள் 30 கோடி மக்களை 400 வருடங்கள் ஆண்டிருக்கான். இதை விட கோமாளித்தனம் என்ன இருக்கு வரலாற்றில்? அப்ப விடுதலை போராட்ட உணர்வு அவருக்கு வருவதற்கு பதிலாக இந்தியாவில் இருக்கிற ஒரு சாதிக்கு எதிரான உணர்வு வந்தது. அப்படி என்பது அது ஒரு பிற்போக்கானதாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, அது வந்துட்டு பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில வேணும்னா அவர் இருந்திருக்கலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சி, திராவிட மாடல், பெரியார் பாதை அப்படின்னு சொல்ற இவங்க பார்த்து கேட்குறேன்,
வேங்கவயல் இன்னும் குற்றவாளி கண்டறியப்படவில்லை. கோகுல்ராஜுக்கு இன்னும் நீதி திரு கிடைக்கல. புரட்சி கவிதாசன் முக்கியமான 3 விஷயத்தை சொல்லிருக்கீங்க. திராவிடத்தால் வீழ்ந்தோம படிச்சீங்க, குணாவோட புத்தகத்தை படிச்சீங்க, அதற்கு மறுபாடு பல நூல்கள் வந்திருக்கு. திராவிட பெரியார் யாருக்கு எதிரி அப்படின்னு விடுதலை ராஜேந்திரன் எழுதின புத்தகம் வந்திருக்கு. அதை தயவு செய்து படித்தா சிறப்பா இருக்கும். எல்லை போராட்டத்தில் பெரியாரின் பங்கு இல்ல அப்படின்னு சொல்றது மிக தவறு அப்படின்னு திரு வாலாஜா வல்லவன் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. எல்லை போராட்டத்துல சென்னை தமிழர்களுக்கானது அப்படின்னு கடற்கரையில் ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி போராடியவர் அவர் அப்படின்றது வரலாறு, பெரியார்ன்றது வரலாறு. வாலாஜா வல்லவன் அதை ஆவணப்படுத்தியிருக்கிறார், தயவு செய்து படிங்க. முதுகுளத்தூர் பெரியார் வந்து தலித்துடைய கஷ்டத்தை அவர்தான் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் தான் உணர முடியும் அப்படின்னு சொன்னா, வேற ஒரு பிசியால உணர முடியாது அப்படின்னு சொன்னா, முதுகுளத்தூர் கலவரத்தில் பெரியார் அது வந்து காஸ்ட் இண்டூஸ்க்கும் தலித்துக்கும் நடந்த ஒரு கலவரம் மோதல்னா பெரியார் யாரோடு நின்றார்? தலித்துகளோடு நின்ற ஒரே தலைவர் அன்றைய காலகட்டத்தில் பெரியார் அப்படின்ற வரலாற்று உண்மையை நாம மறக்கவே முடியாது. அதை ஒரு வாழ்க்கையிலிருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. இல்லங்க இன்னொன்று, நீங்க வந்து நாட்டு விடுதலை வெள்ளைக்கார ஆதிக்கத்தை ஏன் கொஸ்டின் பண்ணலன்றீங்க. தேசம் தேசியம் அப்படின்ற விஷயத்துல தேசம் தேசியம் அப்படின்ற விஷயத்துல வந்து பெரியார் நல்லவர். ஒரு நாட்டு விடுதலை எந்த அளவுக்கு முக்கியமோ மண்ணுக்கான விடுதலை விட மக்களுக்கான சமூக விடுதலை முக்கியம் அப்படின்ற ஒரு கருத்தை இந்தியாவில் 2 தலைவர்கள் முன்னெடுத்தாங்க. காந்தி தேச விடுதலையை முன்னெடுத்த நேரத்தில் சமூக விடுதலை, சோசியல் ஃப்ரீடம், சோசியல் ஈக்குவாலிட்டி, இதற்காக போராட்டத்தை அம்பேத்கரும் பெரியாரும் முன்னெடுத்தாங்க. அதுவும் முக்கியமான ஒன்று. ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். நன்றி. திரு சுகுணா திவாகர், உங்கள் நிறைவு பார்வை சுருக்கமா. இல்லை, இப்போ அந்த பெரியார் பற்றிய அந்த வாக்கெடுப்பில் சமூக நீதி, அதாவது பெரியார் தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அரசியலிலே ஏன் பேசு பொருளாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சமூக நீதி போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பெரும்பாலான வாசகர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் வந்து பெரியார் பார்ப்பனர்களை மட்டுமே எதிர்த்தார், மற்ற சாதியினரை எதிர்க்கவில்லை? முதல்ல வந்து பார்ப்பனர்களை மட்டுமே எதிர்த்தார் அப்படிங்கிறது அடிப்படை தவறான ஒரு விஷயம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்ப்பனருடைய ஆதிக்கம் இந்த அளவுக்கு மட்டுப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பெரியாருடைய இயக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை தாண்டி இன்றைக்கி மத்திய அரசில் எடுத்துக்கிட்டோம்னா மத்திய அமைச்சரவை அலுவலகங்களாக இருக்கட்டும், உளவுத்துறையாக இருக்கட்டும், அல்லது நீதித்துறையாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலுமே பார்ப்பனருடைய ஆதிக்கம் என்பது குறையவே இல்லை. அதனால தான் இந்தியா முழுக்க இன்றைக்கு சமூக நீதி போர் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஆயுதமாக பெரியார் இருக்கிறார் அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்னொன்று, பெரியார் வெறுமனே பார்ப்பனர்களை மட்டுமே எதிர்க்கவில்லை. பெரியாருடைய காலகட்டத்தில் வந்த குடியரசு விடுதலையில் பார்த்தோம்னா அங்கங்கே ஜாதி இந்துக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது என்னென்ன தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்களோ அத்தனை தீண்டாமை வன்கொடுமைகளுமே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மிகச்சிறிய தலித் அமைப்புகளுடைய செயல்பாடுகள் கூட அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முதல் மொழிப்போர் காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடர்பாக ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பான செய்திகள் வந்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே இலங்கையிலே ஆதி திராவிட தொடர்பாக ஒரு விஷயம் இருந்தால் கூட அதுவுமே குடியரசில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அம்பேத்கருடைய அரசியல் வாழ்க்கையுடைய மிக முக்கியமான 3 விஷயங்கள் என்று சொன்னோம்னால் அவர் கோரிய தனிவாக்காளர் தொகுதி, மதமாற்றம், இந்து மத எதிர்ப்பு, இந்த 3ஐயும் இந்திய அளவிலேயே ஆதரித்த ஒரே ஒரு தலித் அல்லாத தலைவர் யார் என்று சொன்னால் அது பெரியார் மட்டும்தான். அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட அவர் வெறுமனே பார்ப்பனர் எதிர்ப்பை மட்டுமே வைக்கவில்லை, இடைநிலை ஜாதிகளுடைய ஆதிக்கத்தையும் கடுமையாக எதிர்த்தார். அதனால தான் கமிதி முதுகுளத்தூர் கலவரத்தில் அவர் சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக தலித் மக்களுடைய பக்கத்தில் நின்றார். இன்றைக்கு பெரியாரிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி, பார்ப்பனர் ஆதிக்கத்தை தாண்டி இடைநிலை ஜாதிகளுடைய அதிகாரத்தை விமர்சிப்பவர்களாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பக்கம் நிற்பவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜாதி பேர் போடலை, ஆனால் ஜாதி பேர் போடலைங்கிறதுக்காக ஜாதி இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைப்பார்கள். ஆனால் இங்கே ஒருத்தரை கூப்பிட்டு விசாரித்து நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் எந்த ஊர், எந்த தெருன்னு விசாரித்து தான் ஜாதியை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் வடநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா புரட்சிகர இயக்கங்களில் கூட பேருக்கு பின்னால் அந்த மாதிரியான ஜாதி பேர்கள் இருக்கிறது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு மாறி வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இன்னும் அவர் இந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம் புத்தகத்தை பற்றி சொன்னார். திராவிடத்தால் வீழ்ந்தோம் புத்தகத்தை பற்றி மிக குறைந்த அளவிலேயே ஒரு 3 புத்தகம் மிக முக்கியமான புத்தகங்கள் வந்திருக்கிறது. குணா பாசிசத்தின் தமிழ் வடிவம்ங்கிற புத்தகத்தை ஆமாக்ஸும் கோகேசவும் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள்.
பெரியாரை கொச்சைப்படுத்தும் குழப்பவாதிகள்ங்கிற புத்தகத்தை விடுதலை ராஜேந்திரன் எழுதியிருக்கிறார். கருணா மனோகரன் ஆரியர் திராவிடர் தமிழர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். பெரியார் தொடர்பான அவதூறுகள் குறித்து மிக ஆழமான மறுப்புகள் வந்திருக்கிறது. ஆனால் புரட்சி கவிதாசன் அவர் அந்த பேர் தான் நமக்கு ரொம்ப பரிதாபகரமாக முரண்பாடாக இருக்குது. புரட்சி கவிதாசன் அப்படிங்கிற பேர் வைத்திருக்கிறார். அவர் நடக்கிற விவாதங்களில் அடிப்படையான செய்திகள் கூட தெரியாமல் தான் பேசுகிறார் அப்படிங்கிறதா ஆச்சரியமாக இருக்கிறது. வெள்ளக்காரன் 400 வருஷம் ஆண்டாம் அப்படிங்கிறார். பிரிட்டிஷ் இந்தியா ரூல் அப்படிங்கிறது கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டு காலத்துக்குள்ள தான் இந்தியாவில் ஒரு வெள்ளையருடைய ஆட்சி என்பது நடக்குது. 16ஆம் நூற்றாண்டிலிருந்தே அங்கே பிரிட்டிஷ்காரருடைய ஆட்சி நடக்கிறது. வரலாற்று ரீதியிலான எந்த விதமான அடிப்படை தகவல்களுமே தெரியாமல், எந்த விதமான வாசிப்புமே இல்லாமல் வெறுமனே அவதூறுகளை மட்டுமே முன்வைப்பது என்பதே பெரியாருக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய இன்றைக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் முதல்ல ஆட்சிக்கு வருது. நீங்க வரலாற்று நல்லா படிங்க. வாஸ்கோ ட காமா இங்க வணிகத்துக்கு வராங்க. ஆட்சி அதிகாரம் என்பது எப்ப வருகிறது? 1858ல தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணுது. ஏன்னா நான் வழக்கறிஞருங்க. ஆமாங்க, அதுதான் 1858ல அண்டர்டேக் பண்ணி 1947ல சுதந்திரம் கிடைச்சது. 1857ல நான் அம்பக்கா பேசல. அதாங்க 1857ல முதல் இந்திய சுதந்திர போர் நடக்கிறது. 1858ல தான் நேரடியாக பிரிட்டிஷ் ரூல்ங்கிறது வருகிறது. அதுக்கு முன்னாடி கிழக்கிந்திய கம்பெனி வருகிறது. வாஸ்கோ ட காமா கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்தவர் கிடையாது. அதாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வருது. அது 1699ல கடைசி வாரிசுகிட்ட ஒப்பந்தம் போடுறாரு. கடைசி பாயிண்ட் வாங்க. பெரியாரை பொறுத்தவரை வெள்ளையர் ஆட்சி இந்திய சுதந்திர பெரியாரை பொறுத்தவரை இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக அவ்வளவு தீவிரமாக அர்ப்பணிப்புள்ள உழைப்பு செலுத்தி தான் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அவர் ஒரு காலகட்டத்தில் வெள்ளையர்கள் இங்கிருந்து வெளியே போனாலும் அதிகாரம் என்பது யாருக்கு கைமாற்றப்படும் என்று சொன்னால் பார்ப்பனர்கள் பணியாளர்களிடம் தான் மாற்றப்படும் என்பதற்காக தான் அவர் அந்த ஆதிக்கத்தை எதிர்த்தாரே தவிர அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் எதையுமே செய்யாமல் நேரடியாக போகல. அப்படி இந்திய சுதந்திர போராட்டத்தில் எதுவுமே செய்யாமல் இருந்தவர்கள் என்று சொன்னால் அது இப்போ இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகளுடைய முன்னோடிகளாக இருந்தவர்கள் தான் ஆங்கிலேயர்களுக்கு அடிவடிகளாக இருந்து சுதந்திர போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் சொல்லிட்டு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அதனால இன்றைக்கும் பெரியார் ஒரு பேசு பொருளாக, பெரியார் ஒரு விவாத பொருளாக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பெரியாருடைய உழைப்பும் அவருடைய அர்ப்பணிப்பும் அவருடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு கண்டிப்பாக பெரியார் தேவைப்படுவார் என்பதுதான் இன்றைக்கு இந்திய சமூகத்துடைய யதார்த்தமாக இருக்கிறது. நன்றி. திரு சத்யன், உங்கள் நிறைவு பார்வை மிக சுருக்கமா? ஜாதியின் கடைசி பேர் அறுபடும் வரை பெரியாரோட கருத்துக்கள் தொடரும். அது நமக்கு ஒரு கைடிங் லைட்டாவும் இருக்கும், ஒரு போர்வாலாவும் இருக்கும். அவர் என்னைக்கு இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படின்ட்டு சொல்ல, அவர் அடக்குமுறையோட எதிரி. அதை ஒரு அழகான ஒரு இதுல சொல்லுவாங்க, ஒரு பெரிய நாடு சின்ன நாட்டை அடக்குமுறை பண்ணுச்சுன்னா அந்த பெரிய நாடு எனக்கு எதிரி. அந்த சின்ன நாட்டுல ஒரு குறிப்பிட்ட மதம் ஒரு மைனாரிட்டி மதத்தை பண்ணுச்சுன்னா அந்த பெரிய மதம் என்னோட எதிரி. ஒரு மதத்துக்குள்ள இருக்கிற ஜாதியை பத்தி எடுத்து பேசுவாரு. அந்த ஜாதிக்குள்ள இருக்கிற ஒரு தொழிலாளி முதலாளியை பத்தி பேசுவாரு. அப்புறம் ஒரு ஆண் பெண் பிரச்சனைகளை பத்தி பேசுவாரு. அடக்குமுறை தான் எதிரி, அது எந்த வடிவத்திலும் வரலாம், அவ்வளவுதான். இதை சில முக்கியமான ஒரு 3 விஷயத்த மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். 3 பாயிண்ட், சிம்பிள் பாயிண்ட்ஸ். நமக்கு தேசிய இனக்குழுக்கான அதிகாரங்கள், சுயநிர்ணயம் அப்படிங்கிறத பத்தி அவர் சொன்னது ஏன் முக்கியம் அப்படின்னா, இன்னைக்கு மாநில அரசுகளோட அதிகார பிரிவுல ஆரம்பிச்சு அதே மாதிரி நிதி பகிர்வு வரைக்கும் ஒவ்வொன்றிலையும் அது ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாம தான் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல அந்த அதிகாரம் நிக்குது. அதே தான் கல்வி எடுத்துக்கலாம். கல்வி, சுயமரியாதை, பகுத்தறிவு, இந்த 3 தான் இருந்தா போதும், நீ நல்லா இருக்கலான்ட்டு அவர் சொன்னவர் தான். அது எல்லாருக்கும் அது பொருந்தும். கல்வியை திராவிட மாடல் அப்படிங்கிறத வச்சுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா, இன்னைக்கு நேத்து இல்ல 50 வருஷமா கல்வி பரவலா போய் சேர்ந்ததுனாலையும் இப்ப டெல்டால நடந்த சில பல கொடுமையான சாதிய கொடுமைகள் நின்னதுக்கு முக்கியமான காரணம் அந்த நில உச்சவரம்பு சட்டம்னு சொல்லலாம். அதற்கடுத்து அந்த அதிகாரத்தை பிடுங்கி அந்த சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நின்னதை தூக்கி தகர்த்தெறிஞ்சிட்டு பிடிஎஸ் அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வந்தது. நீ ஒருத்தட்ட போய் நின்னாதான் உனக்கு சோறு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் பண்ணுது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை பெரியார். அவர் ஒரு யூனிவர்சல் லீடர் for years to come, for hundreds of years to come. அவர் தான் செஞ்சுரிஸுக்கும் அவரோட கொள்கைகள் ரெலவெண்டா தான் இருக்கும்.
நன்றி. திரு ராம்கி, நிறைவு பார்வை ஒரு வரி. எல்லை போராட்டத்தில் பெரியாரின் பங்களிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு விமர்சனம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய திராவிட நாடு பேசிய பெரியார் தமிழ்நாடு என்று சுருங்கி விட்டாருங்கிறது ஒரு விமர்சனம். இந்த விமர்சனம் உண்மைன்னா இது இல்லை. இப்போ எந்த விமர்சனம் நம்ம எடுத்துக்குங்கிறது ஒரு இது இருக்குது. அதனால் பெரியார் பல்வேறு கருத்து சொல்லியிருக்காரு. அது இங்கொன்றுமா எடுத்து நம்ம வந்து இப்போ அதை ஒரு பெரிய வாதமாக தான் ஆக்கிட்டு இருக்கோம். அதாவது பெரியார் வந்து அந்த சூழலை எந்த கான்டெக்ட்ல எப்போ என்ன சொன்னாருங்கிறது தான் முக்கியம். ஏன்னா அவருடைய நீண்ட நெடிய வாழ்க்கை இது. அதனால வந்து அந்த முன்னாடி சொன்னதுக்கு இப்போ இரண்டாவதாக என்ன கடைசியாக என்ன சொன்னார் அப்படிங்கிற விதத்துலேருந்து நம்ம விவாதத்தை ஆரம்பிக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெரியாருடைய அந்த அன்றைக்கு சொன்ன கடைசியாக சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ரெலவெண்ட்டாக இன்னைக்கு இருக்குது. ஸோ அது பார்க்கும்போது இது வந்து இந்த விவாதங்களை வந்து நம்ம தொடர்ந்து இன்னைக்கு ரெலவெண்ட்டாக இருக்காருன்னா ஏதோ ஒரு மனிதராலும் கன்சிஸ்டண்டாக கடைசி வரையும் இருக்க முடியாது. இவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்லிவிட்டு கன்சிஸ்டண்டாக இருந்திருக்காருன்னா கடைசியாக இரண்டாவதாக என்ன சொன்னார், காந்தி சொன்னது அதுதான். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கடைசியாக நான் இறுதியாக என்ன அதை பற்றி என்ன சொன்னனோ அதை எடுத்துங்கன்னு சொன்னது. எந்த மனிதருக்குமே ஒருத்தர் பக்தியிலிருந்து நாத்திகராகிறார் அப்படின்னா அவரை நாத்திகர் தான். நாத்திகரா இருந்து பக்தர் ஆயிட்டார் அப்படின்னா பின்னால பக்தர் ஆயிட்டா அவர் பக்தர் தான். அவரை நாத்திகர்னு பார்க்க கூடாது. நீங்க வந்து ஒருத்தருடைய வளர்ச்சி படிநிலையில முதல் நாள் என்ன கருத்தை கொண்டிருந்தாங்க. கண்ணதாசன் ஒரு காலத்துல நாத்திகரா இருந்திருப்பார், பின்னால ஆத்திகராகிறார். கண்ணதாசன் இப்ப நாத்திகர்னு சொன்னா சரியா வருமா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒருவருடைய வளர்ச்சி படிநிலையில கடைசியாக சொன்ன கருத்து, கடைசியாக சொன்னது என்ன கருத்துங்க தான் முக்கியம். எல்லை போராட்டத்தில் அவர் என்ன சொன்னார் அதுங்கிறதெல்லாம் ஒரு முக்கியம் இல்லை. இன்னைக்கு அவர் சொன்ன கருத்துக்களை இன்னைக்கு என்ன ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை நம்ம வந்து அதை பின்பற்றுவதும் அதை சம்பந்தமாக விவாதிப்பதும் சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நன்றி. திரு புரட்சி கவிதாஸ். அந்த புரட்சி கவிதாசன் பேரை பார்த்தெல்லாம் கொஞ்சம் பேசுனாங்க. பாரதிதாசன் அவருக்கு நிகரான ஒரு பாட்டுடை தலைவன் தமிழகத்தில் இந்த நவீன ஆண்டுகள்ல இல்ல. பாரதிக்கு எப்படி அவர் தாசனா இருந்தாரோ அது மாதிரி புரட்சி கவிக்கு நான் தாசன். அதனால தாசன் என்பது அடிமை அப்படி ஒரு பேரை வச்சிருக்கீங்கன்னா யோசிக்க வேணாம். இல்ல புரட்சி கவிஞர் எதை பேசினாரோ அந்த கருத்துக்கெல்லாம் எதிரா பேசுறீங்களேன்னு சொல்றாரு. அதுதான் பாயிண்ட். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கடைசி வரை பெரியாரோட தொண்டர். அதாவது சொல்லிடுறேன். இல்ல ஒண்ணு இல்ல லிமிட். இப்ப அந்த ஆராய்ச்சிக்குள்ள போக வேணாம், பாயிண்ட்க்கு வாங்க, நிறைவு செய்வோம். யார் இல்ல பாயிண்ட்டுக்கு தான் ரெண்டு பாயிண்ட் தான். அந்த we are all ruled by law. நாம வந்து சட்டத்தால் ஆளப்படுகிற நபர்கள். நமக்கு மேல எது இருக்குன்னா உச்சமா இருக்கிறது சட்டம் தான். அதனால ரூல் ஆஃப் லா, அது சட்டத்தின் ஆட்சி. அந்த சட்டத்தை உருவாக்குனவர் டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கருடைய வரையறை தான் சட்டப்படியான வரையறை. அது ஒரு இந்துக்கு என்ன வரையறை கொடுத்திருக்காரோ அந்த வரையறையை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம வந்து குழப்பிக்க வேண்டியதில்லை. ஒன்று, அம்பேத்கர் அளவுக்கு தீண்டாமை சாதி ஒழிப்புக்கான பங்களிப்பை இதுவரைக்கும் எவரும் கொடுக்கவில்லை என்பது என்னுடைய ஆணித்தரமான வாதம். உலகமகா படிப்பாளி, உலகமகா ரொம்ப ஹானஸ்டா திங்க் பண்ணவர், செயல்பட்டவர், ஒரு வாழ்நாள் போராளி, சட்டமேதை அம்பேத்கர் அளவுக்கு சாதி ஒழிப்பு தீண்டாமைக்கு இதுல போட்டியே இல்ல சார். இதுல போட்டியே இல்ல. பெரியார் வந்து தன்னோட தலைவரா அம்பேத்கரை சொல்றாரு. அம்பேத்கர் வந்து தமிழ்நாட்டில் பெரியாரை மட்டும்தான் தன்னோட தோழரா ஏற்றுக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருமே பெரியாரை ஏற்றுக்கொள்ற எல்லோருக்குமே அம்பேத்கர் தலைவர் தான். அதுல எந்த இடத்துலயும் மாற்று கருத்துல ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பெருசா சிறுசான்றது டிபேட் இல்ல. வாழ்ந்த காலத்தில் தோழமை சக்தியா தான் சார் வாழ்ந்திருக்காங்க. ஒரு இந்தி தேசிய மொழி ஆகணும்னாரு. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. தமிழ் தேசிய மொழி ஆகணும்னு அம்பேத்கர் எனக்கு முரண்பாடு இருக்குங்க. அதனால இந்த ஆஸ்பெக்ட்ல ஜாதி ஒழிப்பு தீண்டாமை அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அம்பேத்கர் அளவுக்கு பங்களிப்பை யாருமே கொடுக்கல. தீண்டாமை ஜாதி ஒழிப்புக்கு அம்பேத்கர் சொன்ன பிரிஸ்கிரிப்ஷன் என்ன அத பேசுவோமா? அம்பேத்கர் வந்து தீண்டாமைக்கு ஜாதி ஒழிப்புக்கு அவர் அளவு பங்களித்தவர் இல்லை. அவர் சொன்ன பிரிஸ்கிரிப்ஷன் என்ன? இந்து மதத்தை விட்டே வெளியேறணும்னு சொன்னாரு. இந்து மதத்துல இருக்கிற வரையில இது உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும்னு சொன்னாரு. அவரோட பிரகடனம் என்ன? அவருடைய பிரகடனம் என்ன சார்? அவருடைய கடைசியில் அவர் வைத்த பிரகடனம் என்ன? அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் என்ன அதெல்லாம் பேசுங்க. அம்பேத்கர் அதெல்லாம் பேச முடியுமா? இப்போ அம்பேத்கர் இஸ்லாத்தை தழுவவில்லை. மேலை நாடுகளுடைய மேலை தேசத்து மதங்களை தழுவவில்லை. மாறாக சார் தழுவும் போது என்ன சார் சொன்னாரு? ராமர் என் கடவுள் இல்ல. நான் வந்து இங்க இருக்கக்கூடிய பௌத்த மதம் சட்டப்படி ராமர் என் கடவுள் இல்ல, கிருஷ்ணர் என் கடவுள் இல்ல. அவர் எடுத்த சபதங்களை பட்டியலிடுங்க. அம்பேத்கர் எடுத்த சபதத்தை பட்டியலிடுங்க. நான் வீட்டை விட்டு வெளியில போகலங்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும். வீட்டுல இருக்கிற எதை ஏத்துக்கிட்டாரு? இந்துவா இருக்கிற ஒருத்தர் ராமரை ஏத்துக்காம இருக்க முடியுமா? அவர் ஏற்றுக்கொள்ளல. பகவத்கீதையை நிராகரிச்சாரு, ராமாயணத்தை நிராகரிச்சாரு.
முன் ஜென்மத்தை நிராகரிச்சாரு, தர்ப்பணம் கொடுக்கறத நிராகரிச்சாரு. கொளுத்தினார். அம்பேத்கரோட பிரகடனத்தை அப்படியே படிங்க. ஏங்க அதுதான் மனு தர்மத்தை கொளுத்தினார். நீங்க எப்படி சொல்றீங்க பெரியார் நல்லவர் பெரியாரிஸ்டுகள் தவறானவர்கள்னு? அதே மாதிரி தான் நானும் சொல்றேன். அதாவது மனு நல்லது, மனு தர்மவாதிகள் கெட்டவர்கள், அல்லது வேதம் நல்லது, மனுஸ்மிருதியை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை சார். மனுஸ்மிருதியை கொளுத்தினாரு, கொளுத்தினார் சார். அம்பேத்கர் வந்து மனுஸ்மிருதியை கொளுத்தினவர். அம்பேத்கர் மனுஸ்மிருதியை கொளுத்தியவர், பகவத்கீதையை நிராகரித்தவர். இந்தியன் பீனல் கோட். அவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு மனுவை எப்படி பயன்படுத்தினார் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதையும் படிங்க. மனு மிக 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 அம்பேத்கர் நீங்க படிக்கணும். அம்பேத்கரை தயவு செஞ்சு படிங்க. அம்பேத்கரை டீப்பா படிங்க. ஒரு மனுஷனா இருந்தா கொலை பண்ணிடுவாங்க. அம்பேத்கரை பாராட்டி பேசுறதுல பலன் இல்ல. அம்பேத்கருடைய எழுத்துக்கள், அவர் வாழ்க்கை சொல்ற செய்தி, கடைசியில அவர் என்ன சொன்னார், அவருடைய பிரகடனங்கள், மதம் மாறும்போது அவர் எடுத்துக்கொண்ட பிரகடனம் என்ன, அது இன்னைக்கும் ஆவணத்தில் இருக்கு, கவர்மெண்ட் கெசட்லயே இருக்கு. நன்றி திரு பாலமுருகன். உங்க நிறைவு பார்வை ஒரு வரி. பௌத்தம் தர்மம் கச்சாமி. வந்து ஒரு வரி சார் சுருக்கமா. இன்னைக்கு வந்து அம்பேத்கர் என்பவர் வந்து பெரியார் என்பவர்களும் இணையானவர்கள், சமமானவர்கள். யாரையும் முரண்படுத்தி விட முடியாது. இருவரும் கருத்துக்களும் ஒன்றாக பயணித்தவர்கள். இன்னைக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு மேலாதிக்கம் என்பது, ஒரு மதம் மேலாதிக்கம் செலுத்தும் போது, ஒரு மொழி இன்னொரு மொழியை மேலாதிக்கம் செலுத்தும் பொழுது, ஒரு இனம் என்பது, ஒரு நிலப்பரப்பு என்பது இன்னொரு நிலப்பரப்பின் மீது மேலாதிக்கம் செலுத்தும் பொழுது, பெரியார் என்ற கலகக்காரனுடைய குரல் என்பதுதான் ஒரு வெளிச்சம் போல இந்த சமூகத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல பெரியார் என்பவர், அவர் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தினுடைய விடிவெள்ளி, ஒரு விளக்காக அவருடைய கொள்கைகளும் கருத்துக்களும் இருக்கிறது. அதுதான் வருங்கால இளைஞர்களுக்கு மிக முக்கியமாக வழிநடத்துவதற்கான ஒரு வெளிச்சமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி. நன்றி திரு நலங்கிள்ளி. வணக்கம். அது வந்து நான் நிறைய முறை நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த பேராசிரியர் குணாவை பற்றி திராவிட தலைமைன்னு பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு காலத்தில் பெரியார் எதிர்ப்பாளராக இருந்தேன். அப்பயே அந்த புத்தகத்தை படிக்க வந்து ஒரு நகைச்சுவையான, ஒரு எந்த ஆதாரமும் மற்ற, எந்த அறிவியல் பார்வை மற்ற ஒரு குப்பையாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு தேசியம்னா என்ன, அதுக்கான வரையறை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரி புத்தகங்களை வந்து இளைஞர்கள் வந்து மிக எளிதாக தூக்கி எறிஞ்சிருவாங்க. இன்னொரு பக்கம் வந்து இதை பேராசிரியர் அந்த குணாவை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து கலைஞர் வந்து தெலுங்கரு, ஸ்டாலின் தெலுங்கரு, அதனால தான் கலைஞர் வந்து காவேரியில் விட்டு கொடுத்தாரு. இங்கே வந்து கலைஞர் வந்து காவிரி பிரச்சனை முடிவு எடுத்தாருன்னு அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் தெலுங்கறதுனால தான் விட்டு கொடுத்தாருன்னா, இப்போ 2011 2022 வரைக்கும், ஒரு 21 வரைக்கும் ஒரு பச்சை தமிழர் தான் முதலமைச்சராக இருந்தார். அப்போ கட்சியை கலைச்சு போயிருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தமிழர் வந்தால் தமிழர்களுக்காக இறக்கப்படுவார்னா, அவர் ஆட்சி காலத்தில் என்னென்ன தமிழர்கள் உரிமைகளை விட்டு கொடுத்தாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனால் வந்து ஒரு இந்த மொழி பேசுறது வந்து தெலுங்க, அதனால தான் அவர் கெடுதல் பண்ணிட்டாருங்கிற ஒரு அந்த இனப்பகைமையை வந்து இனவெறியை தூண்டி விட்டது குணா. அதுக்கான ஒரு பெரிய நஞ்சு, அந்த நஞ்சு மரத்தை வந்து வெட்ட வேண்டிய நம்ம ஒருத்தரோட கடமை இருக்குது. இன்னொன்று வந்து அந்த தலித்துகளை சொல்லி வந்து ரொம்ப இறக்கம் காமிக்கிற மாதிரி காமிச்சு பெரியாரை வந்து தாக்குறதுங்கிறது ஒரு இவங்க பண்ணுற ஒரு டாக்டிக்ஸு. ஆனால் வந்து பெரியார் தெளிவாக சொல்லியிருக்காரு, பறையற்பட்ட மொழினால்தான் சூத்திரப்பட்ட மொழியும்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் வந்து அவர், நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி, அம்பேத்கர் வந்து ஒரு தீண்டத்தகுந்த ஒரு மனிதரால் தீண்டத்தகாத மக்களுக்கு நடந்த ஒரு சுயராஜ்யம் கேட்ட ஒரு மனிதர் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்ட்டு அம்பேத்கர் தெளிவாக எழுதியிருக்காரு 1928. அதனால் வந்து அம்பேத்கரும் பெரியாரையும் வந்து பகையாக நிறுத்ததெல்லாம் வந்து ஆகாத வேலை. நான் ஒன்று சொல்லிவிட்டு நான் ஒரு சவாலாக சொல்லிட்டு நான் நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் தான். இதில் வந்து பெரியார் வந்து 1956 வந்து அரசியல் சட்டத்தை எரிச்சார். இது வந்து அம்பேத்கருடைய கட்டளை. நான் வந்து எரிக்கக்கூடிய முதல் ஆளாக இருப்பேன்னு சொன்னார் அம்பேத்கர். அதை எரிச்சு காமிச்சவர் பெரியார். அதில் வந்து ஒரு 6 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய சிறை கொடுமைகளுக்கு தொண்டர்கள் உள்ளாகி 3000 பேர் கைது செய்யப்பட்டு அதில் பல பேர் உள்ள இறந்தாங்க. வந்து மிகப்பெரிய தியாக வரலாறு. அதில் வந்து அதில் எரித்த ஒவ்வொருவரும் வந்து நீதிமன்றத்தில் வந்து என்ன பேசணுங்கிறதையும் வந்து விடுதலையில் வெளியிட்டார். நான் அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் வந்து அவங்க சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் சாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரன். இந்திய அரசியல் சட்டத்தில் சாதிக்கும் அதை உள்ளடக்கிய மதத்துக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. அரசியல் சட்டம் தமிழர் நலனுக்காக வகுக்கப்படவும் இல்லை. அச்சட்டத்தை திருத்தக்கூடிய வசதியும் தமிழர்களுக்கு இல்லை. ஆதலால் என் எதிர்ப்பை காட்டிக்கொள்ளும் அறிகுறியாக இச்சட்டத்தை கொளுத்தினேன். இப்படி கொளுத்தியதற்கு எனக்கு உரிமை உண்டு. இதனால் எந்த உயிருக்கும் எந்த பொருளுக்கும் சேதமில்லை. ஆதலால் நான் குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக வந்து பேசினாங்க. நான் சவால் விடுறேன்னா, இன்னைக்கு வந்து யாருக்காவது ஒருத்தருக்காவது இது மாதிரி ஒரு இந்திய அரசு கொளுத்தியோ அல்லது இந்தியத்துக்கு எதிராக பேசியோ இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கா? இப்படிப்பட்ட தியாகத்தை நெருங்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க வந்து பெரியாரை பற்றி ஒரு தமிழ் தேசிய விரோதிங்கிறது மிகப்பெரிய ஒரு அவல நிலை.
வந்து பெரியாரை மாதிரி தியாகம் பண்ண கற்றுக்குங்க, ஈகம் பண்ண கற்றுக்குங்க, உண்மையிலேயே தமிழ் தேசியத்துக்காக நிற்க கற்றுக்குங்க. அப்புறம் நீங்கள் வந்து யார் தெலுங்க யார் மலையாளிங்கிற பேச்செல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். மிக்க நன்றி. ஆழமான பல்வேறு பார்வைகளை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.